தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4 வாசியுங்கள். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த எல்லா தயவுகளுக்காய் நன்றி. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் நீர் என்னோடு கூட பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. நாங்கள் திரும்பி போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, இந்த வசனத்தினால் எங்களை ஆயத்தப்படுத்தும். திருச்சபை ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. இதன் மூலம் கேட்கிற அத்தனை பேரும் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆவியானவர் நீர் அசைவாடும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த செய்தியை எடுக்க வரும்பொழுது சில நேரங்களில் இந்த செய்தியை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை ஒன்று வரும். இது தேவசித்தம் தானா, இன்னைக்கு இதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு தேவசித்தம் எப்பவுமே அதை யோசிப்போம். இன்னைக்கு காலையிலையும் அநேக செய்திகளை யோசித்த போது பர்டிகுலராக ஆண்டவர் இன்னைக்கு அந்த காலையில் மெல்கிசேதேக்கின் முறைமையை பற்றி எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அதே மாதிரி இப்போவும் இந்த செய்தி எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும் போது பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க. உட்காந்துருக்கும் போது குமார் பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி நான் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதான அந்த காரியத்தினுடையதான மிக முக்கியமானது. ஸோ எனக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, ரைட், கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்க சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக அது அமைந்துச்சு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம், தானியேல் புஸ்தகம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், முதல் 6 அதிகாரம் தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். அடுத்த 6 அதிகாரம் தானியேலுக்கு கர்த்தர் ஊழியத்தில் நடந்த சம்பவங்கள். அதுக்கு 6ஆம் அதிகாரத்துலேருந்து 7ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் முன்னுக்கு பின் அப்பப்போ நடந்த எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிருப்பார். அந்த இடத்துல ஆவியானவருக்கு அதில் ஒரு திட்டம் இருக்கிறது, அதனால் அதை அப்படி எழுதி வச்சிருக்கிறார். ஸோ அப்போ அந்த 7ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு கர்த்தர் சொல்கிறார், இந்த வார்த்தைகளை முத்திரை போடு, இந்த புஸ்தகத்தை என்ன செய்ய, முத்திரை போடு, புதைப்பொருளாக வை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, முடிவு காலம் மட்டும் அப்படின்னு சொல்கிறார். முடிவு காலத்தில் இது என்ன செய்யப்படும், உடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த முடிவு காலத்தில் இந்த முத்திரைகள் என்ன செய்யப்படும், உடைக்கப்படும். இந்த முத்திரைகளை குறித்து புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரைகள் உடைக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேள்வி நாங்கள் எல்லா இடத்துலையுமே இதை சொல்லுகிறோம். சொல்லிவிட்டு தான் இந்த செய்திக்குள்ளே நாங்கள் போகிறது. அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்னா, இந்த முத்திரைகள் எல்லாமே வருகைக்கு பின்னால் தானே உடைக்கப்பட வேண்டும், இப்போ வருகைக்கு முன்பாக உடைக்கப்படுவதாக நீங்கள் சொல்லுகிறீர்களே, அப்படினால் இது தவறான உபதேசம் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கிறார்கள், அநேகர் கேட்கிறார்கள். இந்த முத்திரைகளை பற்றி கொஞ்சம் நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே போகலாம். நான் இதை சொல்கிறது எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். காரணம் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இல்லை, முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சபைக்கு நாளைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து விட்டு போகும்பொழுது இந்த ஒரு சிலர் இருப்பாங்க, இல்லைங்க அது சும்மா அது தப்பாக சொல்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. ஆனால் அது என்னன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இப்போ பிரச்சனை. இப்போ முத்திரைகள் 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்படுகிறது, சபை அதற்கு பின்னால் தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் சபை அதுக்கு முன்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதை வைத்து அப்படின்னு சொல்லப்படும் பொழுது முதல் 3 அதிகாரங்களிலே திருச்சபைக்கான உபதேசம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சபைக்கான உபதேசங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லி முடித்த உடனே 4ஆம் அதிகாரத்தில் யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இங்கே ஏறி வா அப்படிங்கிற காரியத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்னா, சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதாக எடுத்துக்கொள்கிறோம். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இங்கே ஏறி வா. ஸோ முதல் 3 அதிகாரத்தில் அந்த சபைக்கான காரியங்கள் முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போகிறது அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் ஒரு இடத்தில் கூட யோவானை சபைக்கு ஓமையாக ஆண்டவர் சொல்லவில்லை. யோவானை சபைக்கு ஓமையாகவோ ஒப்புமையாகவோ ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. ஆனால் முதல் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, யோவானை பார்த்து சபைகளுக்கு எழுது அப்படின்னு சொல்றார். யோவான் வேறு, சபை வேறு. அப்படி ஒருவேளை யோவான் தான் சபை என்று சொன்னால் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்துக்கு போன யோவான் அதற்கு பிறகு கீழே வந்திருக்கவே கூடாது. அந்த புஸ்தகத்தில் சொல்கிறேன், வந்திருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் அவர் வனாந்தரத்துக்கு போறார். அதுக்கு பிறகு 22ஆம் அதிகாரத்தில் இதை கேட்கிறவனும் எழுதுகிறான்னு சொல்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள். ஒரு இடத்துல கூட யோவானை சபைக்கு அடையாளமாய் வேதம் சொல்லவே இல்லை. யோவானை பார்த்து சபைக்கு எழுது தான் சொல்லப்படுது. அடுத்து 4ஆம் அதிகாரத்தில் யோவான் பரலோகத்துக்கு போறார். அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பரலோகத்தில் சபையை பார்த்ததாக அவர் எழுதவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபையை அவர் பார்த்ததாக எழுதவே இல்லை ஒரு இடத்துல கூட. அப்படின்னா யோவான் எழுதுறதெல்லாம் சபை எழுதுறதா மாறிடும். யோவான் இப்போ எழுதுறது 4ஆம் அதிகாரத்தில் எழுதுறதெல்லாம் சபை தான் எழுதுற மாதிரி ஆயிடும். யோவான் தான் சபைன்னு கணக்கு வச்சுக்கிட்டா யோவான் எழுதுறதெல்லாம் சபை எழுதுற மாதிரி ஆயிடும்.
ஒரு இடத்துல கூட யோவானை சபைக்கு அடையாளமாக சொல்லப்படவில்லை. 4ஆம் அதிகாரத்திலிருந்து சபையை பரலோகத்தில் பார்த்ததாக யோவான் சொல்லவில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்கிறார். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் பார்வைக்கு 11 படிக்கப்பட்சிக்கும் ஒப்பாக இருக்கிறார். அதுக்கு அடுத்து 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 24 மூப்பர்கள், கண்ணாடி கடல் எல்லாத்தையும் பார்க்கிறார். சிங்காசனம் சுற்றி ஒரு வானவில் இருந்தது, எல்லாத்தையும் பார்க்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்துலையும் சபையை பார்க்கல. 5ஆம் அதிகாரத்தில் நீடித்த ஆயுசு உள்ளவர் ஒருவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் போய் அவர் கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். 24 மூப்பர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். 4 ஜீவன்கள் இருக்கிறது. அங்கேயும் சபையை அவர் பார்த்ததாக சொல்லப்படவே இல்லை. ஒரு இடத்தில் கூட சபையை யோவான் பார்த்ததாகவோ ஆவியானவர் அங்கே குறிக்கவே இல்லை. ஆனால் சபையை குறித்து எங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதுதான் சபை. இங்கதான் சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தான் இங்க நிற்கிறதை பார்க்கிறார். அதுக்கு அப்புறம் தான் கேட்கிறாரு, தூதன் யோவானை பார்த்து இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு கேட்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு. அப்ப கன்ஃபார்மா இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்தவர்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களா இருக்குமோ, சகல கோத்திரத்திலும் ஜாதிகளிலிருந்து வருதே, இஸ்ரவேல் ஜனங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும்னா, அதே 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்துல இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோத்திரத்துக்கும் 12,000 பேரா 14,000 பேரை கர்த்தர் முத்திரை போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இஸ்ரவேல் கோத்திரம் எண்ணப்படுகிறது. ஆனால் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, இதை பேஸ் பண்ணித்தான் நீங்க அழகாய் நிற்கும் யார் அவர்கள் பாட்டே பாடுறீங்க. வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவங்க பாட்டு பாடுறாங்கன்றதுல ஒரு பாட்டு இருக்குல்ல, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இயேசுவின் போர்த்தலத்தில் நிற்கிறாங்கன்றதுல அந்த பாட்டை இதன் பேஸ்ல அந்த அடிப்படையில் வர்றது தானே. அப்போ சபை 7ஆம் அதிகாரத்தில் நிற்குது. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் சபை பரலோகத்தில் போவதை பற்றி சொல்லப்படவே இல்லை. இன்னைக்கு நிறைய, இதை நான் குற்றமா சொல்லவே இல்லை, அன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நமக்கு அதை சொன்னார்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் ஸ்நானகனை போய் யூதர்கள் கேட்கறாங்க, நீர் தான் மேசியாவா? காரணம், நடக்கிற அடையாளம் எல்லா காரியங்களும் வச்சு அவங்க கேட்கறாங்க, நீர் தான் மேசியாவா அப்படின்னு. அவன் சொல்றான், நான் மேசியா இல்லை, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். இப்போ இவங்க ராங் பர்சன், மேசியான ராங்கா ஒரு ஆளை நினைச்சுக்கிட்டாங்க. சரி, அடுத்து இயேசு கிட்ட போய் கேட்கறாங்க, நீர் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, அவர் மேசியா தான், ஆனா அவருக்கு சந்தேகப்படுறாங்க. ஆனா யோவான் ஸ்நானன் மேசியா இல்ல, ஆனா அவனை சந்தேகம் இல்லாம கேட்கறாங்க, நீர் தான் மேசியாவா அப்படின்னு சொல்லி. எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, சில நேரங்களிலே பரிசுத்தவான்கள் அன்னைக்கு கிடைக்கிற வெளிச்சத்துல அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்தந்த காலகட்டம் வரும்போதுதான் அந்தந்த வெளிப்பாடுகள் வரும். ஒரு காலகட்டத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுதுதான் தாவீதின் ஊரிலே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் காலத்துல இருந்து இயேசு வருவார்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க. நாட்களை பார்க்க ஆவலா இருந்தான். பல நேரங்களில் பலரை போய் அவங்க இயேசு தான் நினைச்சிருக்காங்க, மேசியா நினைச்சிருக்காங்க, ராங் பர்சனா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குது. ஒரு காலகட்டம் வரும்போது அந்த வெளிப்பாடு வரும், இவர் தான் துல்லியமாக சொல்லப்படும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முத்திரைகளுடைய காலம். நாம் அதை பாதிக்கு மேல வந்துட்டோம் வேற. இப்போ அதான் பிரச்சனை. இதை ஏன் இப்போ சொல்ல வருகிறோம் அப்படின்னா, இப்போ சொல்லல, முதல் முத்திரை உடைக்கப்படுகிற காலத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். முதல் முத்திரை உடைக்கப்பட்டாகி விட்டது, சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி. 2வது முத்திரை வரதுக்கு முன்னாடியும் இதை பற்றின காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினார், அதையும் நாங்கள் சொன்னோம். ஆனாலும் கூட அவங்க அது மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இல்ல நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த சம்பவங்கள் நடந்திருக்கும் போது இப்போ பாருங்க, இயேசு பிறந்துட்டார், யூதருக்கு ராஜாவா பிறந்துட்டார், பெத்லகேம்ல பிறந்துட்டார். ஆனால் சாஸ்திரிகள் சொன்ன கணக்கின்படி பார்த்தா 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த 1.5 வருஷமும் ஏரோதுக்கு தெரியல இயேசு பிறந்துட்டாருன்னு. அதுக்கப்புறமா வேத வாக்கியத்தை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்து பெத்லகேமில் அவர் பிறப்பாருன்னு அவங்க சொல்றாங்க. வேத வாக்கியத்தில் அவங்க அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்லும் போது அவன் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு பிறந்துட்டார் பாருங்க. பிறந்தது அவங்களுக்கே தெரியல. அதே மாதிரிதான் சில நேரங்களிலே வேதத்தில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியாது. தீர்க்க தரிசனம் சொல்ல நிறைவேறிடுச்சு, நிறைய காரியங்கள் நிறைவேறிடுச்சு. ஆனா நமக்கு என்ன, அந்த வேத வசனத்தை படிக்க மாட்டோம், அந்த பகுதிக்கு போக மாட்டோம். அதனால அந்த சம்பவத்தை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா அது நடந்துருச்சு. இப்பவும் சொல்றேன், 1948 அத்திமரம் துளிர்த்துச்சு. அன்னையிலிருந்து ஒவ்வொரு சம்பவமா நடந்துகிட்டே வருது. ஆனா நேத்து 2 நாளா நம்ம பார்த்திருக்கிறோம், நேத்தும் பார்த்திருக்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது நம்ம காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. 2021 22 எகிப்துக்கு எண்ணெய் போயிடுச்சு. இது நம்ம பார்த்தோமா, ஓசியால் இப்படி ஒன்று இருக்கு நமக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் நடந்துருச்சுன்னு தெரியுமானா, வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை காட்டும் போது தான் தெரியுது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி முத்திரைகளுடைய காலம் எல்லாம் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 முத்திரைகள் கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். இந்த காரியங்கள் 1ஆம் முத்திரை காலத்துல நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் வரும். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க, நடக்காதுங்க, அவர் சும்மா சொல்றாரு அப்படின்றாங்க. எனிஹவ், அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் வசனத்தின்படி 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் நிற்கிது, அதுவும் சிங்காசனத்திட்ட நிற்கிது.
அதே நீங்க 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபத்திரவ காலத்தில் மரித்ததான அந்தி கிறிஸ்துவுக்கு, மிருகத்துக்கும் அதன் சொரூபத்திற்கும் உள்ளாகாமல், அது நாமத்தின் முத்திரைக்கு உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. அவங்க உபத்திரவ காலத்தில் வந்தவங்க. அதே நேரத்தில் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பலிபீட தண்டையில் ஒரு கூட்டம் இருக்கு. இவங்களாம் யாரா? பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நியாயப்பிரமாணக்காரங்க. பலிக்கு பலி கேட்கறாங்க. எது வரைக்கும் எங்கள் ரத்தத்துக்கு நீர் பழி வாங்காமல் இருப்பீர். அது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணக்காரர்கள். இங்கே உபத்திரவ காலத்தை கூறியவர்கள். அப்ப 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நிற்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சிங்காசனத்தில் நிற்கிறாங்க. ஒன்னு பலிபீடத்தில் இருக்குது, ஒன்னு கண்ணாடி கடலில் நிற்குது. கடல் தொட்டி நம்ம சொல்லுவோம் ஆசாரிப்பு கூடாரத்தில், அங்க நிற்குது. இன்னொன்னு தான் உள்ள நிற்குது, சிங்காசனம் கிருபாசனத்தில் நிற்குது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பவுல் தெளிவா எழுதுறாரு, கிருபாசனத்துக்கிட்ட போறவங்க நம்ம தான். அதான் வசனம் சொல்லுது, கிருபாசனத்திலே கிட்டி நெருங்கி சேருகிறோம் ரத்தத்தினாலே. அப்ப வெளிப்படுத்தல் 7:9 சிங்காசனத்திட்ட ஒரு கூட்டம் நிக்குதுன்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்த கூட்டம். வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அங்கே நிற்கிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியான எங்க போனாலும் இவங்க பின்னாடி போவாங்க. ஆட்டுக்குட்டியான தமிழ் இவர்கள் தன் கண்ணீர் யாவையும் துடைப்பார், இவர்கள் தாகத்தை தீர்ப்பார், எல்லாம் மாதிரி அங்க இருக்கு. சோ இது முழுக்க முழுக்க சபையை பத்தி சொல்லப்படுகிறது. இதே காரியத்தை 5, 6, 4 3 இடத்துல நீங்க பார்க்க முடியாது. 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்ப்பாரு, 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்ப்பாரு. எங்கேயுமே நீங்க சபையை பார்க்கவே முடியாது பரலோகத்தில். இது ஒரு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். இதை உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை எங்கெங்கெல்லாம் அந்த செய்தி எடுக்கிறோமோ அங்கெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். இங்கேயும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். ஸோ 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட தெளிவாக இந்த செய்தி வரும்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் நடக்க வேண்டியது நம்முடைய காலகட்டத்தில் உரியது என்பதை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க மன்னிக்கணும், 4வது வசனத்தை 6-4 வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது முதல்ல இந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரை இருக்குது. 6:2 வெள்ளை குதிரை, 6:4 சிவப்பு, 6:5 கருப்பு, 6:8 மங்கின நிறமுள்ள குதிரை. இந்த 4 குதிரையும் எதை குறித்து சொல்லுகிறது, எதை பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரை என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். இங்கேயுமே 4 குதிரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மங்கின நிறமுள்ள குதிரை, புள்ளி புள்ளியான குதிரைன்னு இருக்கும். அதுவே 1ஆம் அதிகாரத்தில் மங்கின நிறமுள்ள குதிரை, 8ஆம் வசனத்தில் மங்கின நிறமுள்ள குதிரைன்னு இருக்கும். சகரியா 1:8 சொல்றேன். ஸோ இங்கேயும் 4 குதிரைகள் இருக்கு. இந்த 4 குதிரைகளுக்கான விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த 4 குதிரைகளும் 4 ஆவிகளாம், கர்த்தருடைய சித்தத்தை பூமியில் செய்கிற ஆவிகள். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கருப்பு குதிரை வடதேசத்தில் என்னுடைய சித்தத்தை செய்தது அப்படின்னு சொல்வார். சோ தேவனுடைய சித்தத்தை பூமியில செய்யக்கூடிய ஆவிகள், பணிவிட ஆவிகள் நம்ம சொல்றோம் இல்லையா, கர்த்தருடையதான வேலையை பூமியில அவங்க எல்லாம் செய்வாங்க. சோ இப்போ இந்த 4 குதிரைகள் என்பது 4 ஆவிகள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இந்த குதிரைகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் ஏன் நம்ம குதிரைகளை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளை குதிரை ஏற்கனவே 2012 ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பவே அந்த காரியங்கள் எல்லாமே நடைபெற்றது. அந்த காரியங்களை நாங்கள் அப்பவே எடுத்து எல்லாருக்கும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது. அந்த சிவப்பு குதிரையும் கருப்பு குதிரை எல்லாம் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ அதனால அதை பத்தி உங்களுக்கு வெள்ளை குதிரை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சிவப்பு குதிரை ஒரு காரியம் இருக்கு. இந்த குதிரை செய்கிற காரியங்களை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஏன் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கிறோம்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். ஆனா இது பைபிள்ல உள்ளது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நான் இப்போ கொஞ்சம் பின்னாடி இந்த ரிவர்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனத்தை ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு தூதன் கையில் என்ன கொடுக்கப்படுகிறது? ஒரு பெரிய பட்டயம். இந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? தூதன் கையில பட்டயம் இருக்கு. பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆவியின் பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 17வது வசனத்தை 18 வாசிக்கிறோம். 17-18 ஆவியின் பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அதே நேரத்தில் மனுஷன் கையில பட்டயம் இருக்கு. அது எதை குறிக்கிறதுனா, யுத்தத்தை குறிக்கிறது. சண்டைக்கு வர்றது, அவன் பட்டயம் அவனுக்கு விரோதமாக நிற்கும் அப்படின்லாம் இருக்கு. உன் சகோதரனுடைய உனக்கு விரோதமாக நிற்கும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்றார். அதே நேரத்தில் தூதன் கையில் இருக்கிற பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம், 21ஆம் அதிகாரம் 21-12 வாசிங்க. எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. இல்லையே, 1 நாளாகமம், மன்னிக்கிறேன், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம். 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ
அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலருடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ? இந்த கர்த்தருடைய பட்டயம் தூதன் கையில் இருந்தால் என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். அது தூதன் கையில் தான் இருக்கா? கர்த்தருடைய பட்டயம் தானே இருக்கு, தூதன் கையில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது வசனத்தை வாசிங்கள். 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவினை பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அன்னைக்கு என்ன வந்துதான் இஸ்ரவேல் முழுக்க என்ன வந்தது? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். இது ஒரு அடையாளம். கர்த்தருடைய பட்டயம் தூதன் கையில் கொடுக்கப்பட்டு எந்த பட்டணத்துக்கு மேல் நீட்டப்படுகிறதோ அந்த பட்டணத்தில் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு வேதத்தில் உள்ளதான ஒரு ப்ரூஃப். 1 நாளாகமம் 21, 12, 16, 14 வசனத்தில் இருக்கிறது. இப்போ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அவன் கையிலே ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம்னா பெரிய கொள்ளை நோய். ஒரு பெரிய பட்டயம் கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த கொள்ளை நோய் பூமியிலே மரணத்தை கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் 4வது வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. இந்த கொள்ளை நோய் என்னுடைய மிக முக்கியமான காரியம், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்க அநேகமாக அந்த வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனித்திரு, விழித்திரு, விலகிரு, குவாரண்டைன், இந்த வார்த்தையெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. ஏன் இவங்க தனித்திருக்க சொன்னாங்க? எப்பவும் இல்லாத அளவுக்கு எல்லாரையும் உலகம் முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயிண்டே கிடையாது, ஒருத்தருக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, அத்தனை பேருமே விலகி இருக்கணும் அப்படின்னு ஒரு திடீர் சட்டம், உலகளாவிய சட்டம் வந்துச்சு. ஏன் அப்படி போடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த கொரோனா என்பது சைனால ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட்ல ஆரம்பிச்சிச்சு, ஊகான் மாநிலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆரம்பித்ததானே இந்த சைனாவுடைய ஆரம்பித்ததானே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுக்க பரவியது. எதன் வழியாக பரவியது? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி வழியாவா, காத்து வழியாவானா? எது வழியாகவும் இல்லை, வெறும் மனுஷன் வழியாய் மட்டும் பரவியது. இந்த முறை கோவிட் எப்படி பரவச்சு? மனுஷன் வழியா மட்டும். அது மட்டும் இல்ல, உலகளாவிய. அந்த வசனம் சொல்லுது பூமி முழுக்க, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர். பொதுவாக கொள்ளை நோய் வரும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வரும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கு வரும், ஒரு ஏரியா, கான்டினென்ட், ஒரு கண்டத்துக்கு கூட வரும். ஆனா உலகளாவிய எல்லா நாட்டுக்கும் இந்த கோவிட் என்பது ஏறக்குறைய 185 நாடுகள், 90 நாடுகள் வரைக்கும் வந்திருக்கு. 2 தீவுகளுக்கு மட்டும் தான் வரலன்னு சொல்றாங்க. போன எல்லா இடத்துலையும் மரணம் இல்லாத ஒரு இடமே கிடையாது. அத்தனை நாட்டிலையும் மரணம், எல்லா நாட்டுக்கும் போயிருச்சு. 1-2 நாட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பூமி முழுக்க டோட்டலாக எப்படி போச்சு? வெறும் மனுஷன் வழியாக மட்டும் போச்சு. போன இடங்கள் அத்தனையிலும் மரணம் கொண்டு வந்தது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்படி ஒரு கொள்ளை நோய் இதுக்கு முன்பாக வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதையும் ஆண்டவர் நமக்கு பர்டிகுலரா ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் இதை செய்யறார். இதுக்கு முன்னாடி இந்த கொள்ளை நோய் வந்தது எப்பன்றதை விட இந்த கொள்ளை நோய் எப்போ வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். சகரியாவின் புஸ்தகத்துக்கு திருப்புங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 8வது வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். போதும். இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். இப்போ இவன் என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. எந்த மட்டும் இறங்காதிருப்பீர்? எத்தனை வருஷமா? 70 வருஷமா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நேற்று முந்தானத்தை நம்ம எடுத்தோம். இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசம் சுதந்திரமாகி முதல்ல அது நாடாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு அதுக்கு முதல் ராஜா, பிரைம் மினிஸ்டர், நம்முடைய காலத்தில் சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர், அவர் வந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1948 மே மாதம் 14ஆம் தேதி. இந்த சகரியாவின் புஸ்தகத்தை போய் நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னா நாள் கணக்கோட ஆண்டவர் கொடுத்துருப்பார். பட் இப்போ நமக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. சகரியாவின் புஸ்தகம் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். சரியா 70 வருஷம் கழிச்சு இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த ராத்திரியில் இந்த 70 வருஷமாய் அப்படின்னு கேட்கப்படுகிறது. ஸோ 1948 அவர்கள் சுதந்திரம் அடைகிறார். அப்பத்திலிருந்து கரெக்டாக 70 வருஷம் 2018 அப்பதான் எருசலேம் தலைநகராக மாறுகிறது. நம்முடைய காலத்தில் எருசலேம் தலைநகராக மாறுகிறது. அதனால தான் இவங்க கேட்கிறான், எந்த வருஷம் எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும். அது வரைக்கும் எருசலேம் தலைநகராக மாறவே இல்லை. எருசலேம் ஒரு பட்டணமாக இருக்கிறது. அப்பதான் ஃபர்ஸ்ட் தலைநகராக மாறி அனௌன்ஸ் பண்றாங்க. 2018 தான் சொல்றாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, எந்த மட்டும் இந்த 70 வருஷமாக 2018 வரைக்கும், உங்க கணக்குக்கு நான் சொல்றேன், புரிதலுக்காக சொல்றேன், எந்த மட்டும் நீர் எங்கள் மேல் கோபமாக இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவங்களுக்கு மறுமொழியா ஒன்று சொல்றாரு. 15வது வசனம் வாசி. 15. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் மேல, தேவ ஜனங்களை அல்லாமல் மற்ற எல்லார் மேலேயும் தேவனுடைய கோபம் ஏற்பட்டது.
சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேர்ல என் கோபம் ஏற்பட்டது. சோ இப்போ இந்த சிவப்பு குதிரை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 6:7. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இப்ப வெளிப்படுத்தல் 6:4 யோசிக்கணும். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, பெரிய பட்டயம் என்றால் கொள்ளை நோய், பூமி முழுக்க ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்யத்தக்கதாக வரும். இங்க சிவப்பு குதிரை கேக்குது, பூமி முழுக்க நாங்கள் சுத்தி திரிய வேண்டும் என்று சொல்லி. அன்னைக்கு ஏற்பட்டது 2019. 2018 முடிஞ்ச பிறகுதான் இந்த 70 வருஷமாய் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 2019 இந்த கேள்வி கேட்கப்படுகிறதாக ஒரு புரிதல். ஏன்னா அவன் கேட்கறான், இந்த 70 வருஷமாக, 70 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, எருசலேம் தலைநகரம் மாறிடுச்சு. அதற்கு பிறகு 2019 லாஸ்ட்ல கோவிட் ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அடுத்து கோவிட் ஆரம்பிச்சு உலகம் முழுக்க கோவிட் சுற்றி திரிஞ்சிச்சு. எத்தனை வருஷங்கிறத ரொம்ப ஆச்சரியம். கோவிடோடையதான மிக முக்கியமான எமர்ஜென்சி பீரியட், அதாவது எல்லாரும் மாஸ்க் போடணும், வெளியே வரக்கூடாது, வெளியே வரதா வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கணும், இது இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த எமர்ஜென்சி பீரியட். இப்போ நம்ம எதையுமே போடுறதில்ல, மாஸ்க் இல்லை, வேக்சின் சர்டிஃபிகேட் கிடையாது, நம்மளை யாரும் கட்டுப்படுத்தலை, எதுவுமே கிடையாது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடையதான வெப்சைட்டில் இருக்கு. நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கூட போய் பாருங்க. அதில் தெளிவாக போட்டிருக்கோம், 2019 டிசம்பர் மாசத்திலிருந்து 2023 மே மாசம் வரைக்கும் சரியா 3.5 வருஷம், 3 வருஷம் 6 மாசம் மிக துல்லியமாக வேதத்தில் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரு வாதையின் காலம் 3.5 வருஷம், பனியும் மழையும் பெய்யாதபடி 3.5 வருஷம். ஸ்ரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 வருஷம் ஓடி போனாள், ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனாள். இந்த 3.5 வருஷம் என்பது ஒரு வனாந்தரத்தின் காலம், ஒரு உபத்திரவத்தின் பீரியட். மிகச் சரியாக நம்முடைய காலத்தில் 70 வருஷம் முடிந்து ஒரு சிவப்பு குதிரை, ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுக்க வந்தது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்தது. அது மட்டுமல்ல, 3.5 வருஷம் மிகச் சரியாக மே மாசம் அந்த எமர்ஜென்சி விலக்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு எல்லோருமே மாஸ்க் போட வேண்டாம், வேக்சின் சர்டிஃபிகேட் வேண்டாங்கிறதெல்லாம் அங்கே சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டது. பரிசுத்த வேதாகமத்தில் சகரியாவின் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சிவப்பு குதிரையை குறித்து சொல்லப்பட்டதான மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருந்திருக்கிறார். இப்ப இயேசு கிட்ட போய் ஓவராலா கேட்கறாங்க. மத்தேயு 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்றாரு, 7 அடையாளங்கள் தான் சொல்றாரு, வருகைக்கான அடையாளங்கள். அதுக்கப்புறம் உபத்திரவ காலத்துக்குள்ள போயிடுறார். 3 முதல் 8 வசனத்துல மத்தேயுல 7 அடையாளங்கள் சொல்றார். முதலாவது, அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்க வஞ்சிப்பார்கள். 2வது, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். 3வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 4வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். 5வது, பஞ்சங்கள். 6வது, கொள்ளை நோய்கள். 7வது, பூமி எதிர்ச்சிகள். 7 அடையாளங்கள் இருக்கும். அதை முடிச்ச உடனே இயேசு சொல்வார், இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், அதற்கு பிறகு உபத்திரவ காலம் வந்துடும் சொல்றார். இந்த பிரதானமான 7 அடையாளங்கள்ல இயேசு சொன்ன ஒரு அடையாளம் கொள்ளை நோய்கள். இந்த கொள்ளை நோய்களுடைய மிக முக்கியமான அடையாளம் தான் சிவப்பு குதிரை. இந்த சிவப்பு குதிரை குறித்து வெளிப்படுத்தல் 6:4 இருக்கு, சகரியா 1 இருக்கு. வேதத்தில் சொன்னபடி சிவப்பு குதிரை இன்னும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. கோவிடோடைய அடுத்த வேரியன்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் WHO சொல்லிட்டு தான் இருக்காங்க, அடுத்த வேரியன்ட் வருது, அடுத்த காரியம் வருது, ஆயத்தமா இருங்க, இதை விட மோசமானது வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம் கண்களுக்கு முன்பாக இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் வேதத்தில் இருக்கு, வெளிப்படுத்தல் இருக்கு, அதுக்கு சகரியாவில் இருக்கு. ஆனால் இதை படிக்காதது யாருடைய தவறு? இப்ப நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம், நியாயம்தான். என்னன்னா, எங்களுக்கு புரியல, யாரும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்றது நியாயம்தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதை எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர், இதை எழுதினது ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிக் கொடுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இதை அவர் நமக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நாம கேட்கலையே, நாம உட்கார்ந்து கேட்டா அவர் சொல்லி தரதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பல நேரங்களில் என்னையும் சேர்த்தே சொல்றேன், பல நேரங்களிலே நாம் வேத வசனத்தை நுனிப்புள் மேயறது போல மேய்ஞ்சிட்டு போறோம். வேத வசனத்தை டெய்லி படிக்கணுங்கிறது நமக்கு கட்டாயம், ஒரு கடமை. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தியானிப்பது என்பதுதான் வேதத்தினுடைய முறைமை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம வேதத்தை தியானிக்கிறது இல்லை, படிக்கிறதோட சரி. படிச்சாலே பல பெரிய விஷயம் ஆயிடுச்சு. நான் டெய்லி வேத வாசிக்கிறேன், அதுவே குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு. வேத வசனத்தை வாசிக்கிறது நல்லது, அதை விட முக்கியம் தியானிப்பது. தியானிச்சாதான் இதெல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ 2500 வருஷத்துக்கு முன்னாடியோ வேதத்தில் எழுதி கொடுத்ததான தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலகட்டத்திலே நடந்துச்சு. இதெல்லாம் ஆண்டவர் துல்லியமா எழுதி வச்சார். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அதான் இன்னைக்கு நம்ம இதை அந்நிய காரியம், வெளிப்படுத்தின விசேஷமே அந்நிய காரியம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும்னாலே அது அந்நிய காரியமா மாறிடுச்சு. நாம அதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா படுறதே இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். ஏன்? நான் எழுதி கொடுத்துட்டேன், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் சொல்லி கொடுத்துருக்கிறேன், அதையும் படிக்கல, தெரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது எல்லாரும் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் சபை பாதிக்கப்பட்டது.
சபைக்கும் மற்றவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கிறது? நான் சபை மூடுவதை குறித்து சொல்லவில்லை. அது அரசாங்கத்தினுடைய கட்டளை, அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். வேதம் சொல்லுது எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லி நாம் கீழ்ப்படுகிறோம். அதே நேரத்தில் கோவிட்ல ஜெயிக்க வேண்டிய நாம், கோவிட் நம்மளை பார்த்து பயப்பட வேண்டியது. நீங்கள் கோவிடை பார்த்து பயந்தீர்கள். கோவிட் மேல ஒரு பயங்கரமான பயம் அநேக ஊழியர்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி. கோவிடை கண்டா பயங்கர பயம். அவங்க ஒரு சபை திறந்துருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாலே பாதி பேர் வரல கொஞ்ச நாளைக்கு. சில நேரத்தில் கோவிட் இருக்குன்னு பாஸ்டர் சொல்றாங்க தைரியமா, நாங்க வந்து வீட்டில் ஜெபம் பண்றோம். விசுவாசி சொல்லுது வேணாம் பாஸ்டர், ஏன் எங்க வந்தா பாஸ்டர் வழியா கோவிட் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அவன் தான் சொன்னான் ஒரு காலகட்டத்தில், பாஸ்டர் எங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு பாஸ்டர் கோவிட் நேரத்தில் வரேன்னா வர வேண்டான்ட்டாங்க. சொந்த பிள்ளையை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து கணவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. யாரு நான் சொல்றதெல்லாம் விசுவாசிகளை தவிர நான் வேற யாரை பற்றி பேசவே இல்லை. மிக தெளிவாக கோவிடை கண்டு மிகவும் பயந்தது திருச்சபையும் பயந்துருச்சு. உலகம் எப்படி பயந்துச்சோ இன்னும் அதை விட அதிகமாக நம்ம பயந்துட்டோம். நாம் இந்த கோவிடை ஜெயிக்க வேண்டியவர்கள். ஆண்டவர் இந்த கோவிட் வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுங்கிறத ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தார். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் தீர்க்கதரிசனம் உரைப்பார். அது நிறைவேறும் போது நிறைவேறுகிறது என்பதை யாரையாவது வச்சு சொல்லுவார். உதாரணத்துக்கு கண்ணியின் வயிற்றில் குமாரன் பிறப்பார், ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் பிறக்கும் பொழுது தேவதூதனை வைத்து மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. வானர் சாஸ்திரிகளை வைத்து ஏரோதுக்கு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வைத்து சிமியோனுக்கு சொல்லப்படுகிறது. பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படும். தீர்க்கதரிசனம் உரைக்கப்படும் போது ஒருத்தரை வச்சு உரைப்பாரு. அது நிறைவேறும் போது இன்னொருத்தரை வச்சு நிறைவேறுச்சுன்னு சொல்லுவார். நம்ம ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி அது. அதே மாதிரி தான் கோவிட் வந்தபோது இதெல்லாம் இவ்வளவு எழுதி கொடுத்துட்டார், இவ்வளவு தெளிவாக வேதத்தில் எழுதி கொடுத்துட்டார். ஆனா வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக உலகத்துக்கு சொன்னார். மிக தெளிவாக உலகத்துக்கு சொன்னார். இப்போ நேபுகாத் நேச்சார் சொப்பனத்தில் சொன்னா கேட்பான், அதனால அவங்கள்ட்ட சொப்பனத்தில் பேசினார். அதே நேரத்தில் பெல்ஷாத்சார் ரத்தம் தோய்ந்த கரத்தில் சொன்னா தான் கேட்பான், அதனால தான் அவங்ககிட்ட அப்படி பேசுறார். இப்போ இயேசு பிறக்கிறத பற்றி யோசேப்பு கிட்ட சொல்லும்பொழுது ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்லிட்டார், நீ ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதேன்னு சொல்லி. ஆனால் மரியாதை கிட்ட சொல்லும்பொழுது தரிசனத்தில் சொல்றார், யார் எப்படி சொன்னா கேட்பார்களோ அந்த விதத்தில் கர்த்தர் பேசுவார். அவர் விதை விதைக்கிறவனுக்கு விதை விதைக்கிற மாதிரி பேசுவார். பரிசேயர் சதுசேயருக்கு பேசும்போது புளித்த மாவுன்னு பேசுவார். யாருக்கு எப்படி பேசணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த தீர்க்க தரிசனங்களை உரைச்சிட்டார். இது மீடியா காலம். இப்போ நீங்க எதை சொன்னாலும் ப்ரூஃப் கேட்பீங்க. உடனடியா எதுல வந்திருக்கு, அடுத்த கேள்வி வாட்ஸ்அப்லையா ஃபேஸ்புக்லையா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அடுத்து நாம சொல்ற அடுத்த வார்த்தை அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, அது எதுல வந்திருக்கு சொல்லுங்க, நான் போய் பார்க்குறேன். ஏன்னா நம்ம இப்போ பார்த்து கேட்டு நம்புகிற காலம். ஆபிரகாம் காலம் பார்க்காம நம்புற காலம். அவங்க ஆண்டவர் சொல்லுவார், கூடாரத்துக்கு வெளியே அழைத்து 15:5 இருக்கும் ஆதியாகமத்தில் 15:5 நீங்க வாசிக்கும் போது அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, இவைகள் உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் அப்படின்னார். ஆனா பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவனை கூப்பிட்டு காட்டும் போது அது பட்ட பகல், ராத்திரியில கூப்பிட்டு காட்டல. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் அது ராத்திரியில கூப்பிட்டு காட்டிருக்காரு. கீழே அதே 12வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். 15:12 அஸ்தமிக்கும் போது சூரியன் அஸ்தமிக்கும் போது. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாமே பகல்ல நடந்திருக்குன்னு அர்த்தம். 5ஆம் அதிகாரத்துல வெளியே கூப்பிடும் போது அது கூடாரத்துக்கு வெளியே கூப்பிடும் போது பகல். அதுக்கப்புறம் கர்த்தர் பேசி அதுக்கப்புறம் 3 வயது கிடாரி 3 வயது ஆட்டுக்கடா எல்லாத்தையும் போய் கொண்டா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் புறா குஞ்சுகள் எல்லாத்தையும் கொண்டாம்பாரு. அதெல்லாம் போய் அவன் பிடிச்சிட்டு வருவார். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து அவர் என்ன பண்ணுவார், பலிபீடத்து மேல அதை எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுவார், பலி செலுத்துவார். அப்பதான் வசனம் சொல்லும் சூரியன் அஸ்தமிக்கும் போது. அப்ப இவ்வளவு எப்ப நடந்துச்சு, பட்ட பகல். பட்ட பகல்ல கர்த்தர் வெளியே கூப்பிட்டு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரம் தெரியாது பட்ட பகல்ல. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். என் கண்கள் காணவில்லை ஆனா நட்சத்திரம் மேல இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் விசுவாசத்துடைய ஃபார்முலா என்ன தெரியுமா, நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நான் நம்புறேன் அங்க இருக்கு ஆனா என் கண்ணு பார்க்கல, அவ்வளவுதான். அதான் ஆபிரகாம் விசுவாச ஃபார்முலா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு காட்ட வேண்டாம், சொன்னா போதும், கண்ணு பார்க்க அவன் நம்புவான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, நீங்க கண்ணையும் பார்க்கணும், காதையும் கேட்கணும், ஆராய்ந்தும் பார்க்கணும், கடைசியா தான் ஏற்றுக்கொள்வீங்க. இது இந்த காலம், மீடியா காலம். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, எந்த மீடியாவை நீங்க நம்புறீங்களோ பெல்ஷாத்சார் மாதிரி அந்த மீடியா வழியா உங்களுக்கு பேசுறாரு. நீங்கள் ஆபிரகாமா இருந்தால் வசனத்தையே விசுவாசிச்சிருப்பீங்க. நீங்க ஆபிரகாமா இல்லாம பெல்ஷாத்சாரா இருக்கிறதுனால எந்த விதத்துல எழுதுனா நீங்க நம்புவீங்களோ அந்த விதத்துல சொன்னார். 2018 உலக சுகாதார மையம் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் அனுப்புனாங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் வந்துச்சு. கவனிங்க,
வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 கோவிடுக்கு முன்னாடி, அப்ப பேர் வைக்கல, அதனால டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சாங்க. இப்படி ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி உலகளாவிய இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை உலக சுகாதார மையம் WHO அனுப்புனாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனுப்புனாங்க. அதை அந்தந்த கவர்மெண்ட் அந்தந்த மாநிலங்களில் தங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா நாட்டுக்கும் அனுப்பிவிட்டாங்க, மக்களுக்கு தெரியணுன்றது. இது 2018 வந்துச்சு. இப்போ மீடியாவில் இதை கொடுத்து நீங்க புரிஞ்சுக்கிற லாங்குவேஜில் உங்களுக்கு காட்டப்பட்டது. நீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு வீடியோ வந்துச்சுன்னு? தெரியாது. அப்புறம் யார் பொறுப்பு? இப்போ வேதத்திலையும் எழுதி கொடுத்தாச்சு. அந்த எழுதி கொடுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பத்தாததுக்கு நீங்க எந்த மீடியாவை நம்புறீங்களோ, எந்த வீடியோவை பார்க்குறீங்களோ, எதுலேயே டெய்லி விழுந்து கிடக்குறீங்களோ அந்த மீடியாவிலையும் சொல்லியாச்சு. யார் அப்புறம் இதுக்கு அப்புறமும் ஆண்டவர் என்ன செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் சொன்னாங்க, எல்லா மொழியில சொன்னாங்க. இந்தியில சொன்னாங்க, கன்னடத்தில் சொன்னாங்க. ஒரு கொள்ளை நோய் வரும், அது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வரலாறு காணாத அளவுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்த போகிறது. 10 கோடி பேர் செத்துக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் பாருங்க. நினிவேக்கு ஒரு 1,20,000 பேர் சாக போறாங்கன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு ஒரு ஆளை அனுப்பி எச்சரிப்பு கொடுத்து 40 நாள் வெயிட் பண்ணி இவ்வளவு செஞ்சாரு. அந்த தேவன் இப்போ 10 கோடி பேர் செஞ்சிருக்காங்க, மனஸ்தாபப்பட்டிருக்க மாட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. அன்னைக்கு அவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கும். கோவிட்ல 10 கோடி பேர் செத்த போது அவருக்கு மனஸ்தாபம் இருந்திருக்கும். அப்போ கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு யோனா வச்சு சொன்ன மாதிரி ஒரு உலகம் முழுக்க வச்சு சொல்லியிருப்பாரு. கேட்காதது யாருடைய தப்பு? அதை புரிஞ்சிக்காதது யாருடைய தப்பு? யோனா ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் அந்த ஊர்ல சொல்றான். சொன்ன உடனே ராஜால இருந்து மிருகம் வரைக்கும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உடனடியாக அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவங்க உபவாசிச்சாங்க, தண்ணியும் புசிக்க குடிக்க இல்லாம அப்படியே அவங்க 40 நாள் காத்திருந்தாங்களாமா. இப்ப விசுவாசியா அப்படி இல்லையே. சொன்னாலே நீங்க கேட்க தயாரா இல்லையே. நீங்க சொல்லி என்ன கேட்பீங்க சொல்லுங்க? நீங்க சத்தியத்தை சொன்னா எத்தனை பேர் கேட்பீர்கள்? இப்போ கூட பரவாயில்ல, கோவிடுக்கு பரவாயில்ல, ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கு. பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க இந்த 3 நாளும் இங்க வரவங்களை பார்த்தாலும் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. ஆன்லைன்ல பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாள்ல 7,000 பேர் பார்க்கறாங்க. இவ்வளவு பேர் கோவிடுக்கு அப்புறம். இதையே நீங்க கோவிடுக்கு முன்னாடி போய் பாருங்க, 7,000 இருக்காது, 700 வந்துட்டா பெரிய விஷயம், 70 தாண்டிட்டா இன்னும் பெரிய விஷயம். அதான் வசனத்துக்கான நிலைமை. கோவிடுக்கு முன்னாடி அநேக சபைகளில் வசனத்துக்கு இடம் இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது கர்த்தர் சொன்னாரு. இவங்கெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம். இதை தாண்டி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சபைகளுக்கு தமிழ்நாட்டில் இந்த காரியம் வரப்போகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷமா அனௌன்ஸ் பண்ணோம். இதே மாதிரி யூடியூப்ல வீடியோ ஏற்றணும். ஆனாலும் யாரும் கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்க? பயமுறுத்தி ஊழியம் பண்றாரு. இதெல்லாம் ஒரு ஊழியமா? இப்போ 10 கோடி பேர் செத்து போயிட்டாங்களே உலகளாவிய. தமிழ்நாட்டிலே எத்தனை ஆயிரம் பேர் செத்து போயிருக்கிறாங்களே. இதில் நம்ம கோவிட்ல பார்த்தோம் தானே. அப்ப நம்ம என்ன இதுக்கு ஆயத்தப்பட்டோம்? அப்ப எதுக்கு ஆண்டவர் இந்த எச்சரிப்பு கொடுக்கிறாரு? முன்னாடி சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? கர்த்தர் முன்னாடி ஒரு எச்சரிப்பு சபைக்கு கொடுப்பதற்கு நோக்கம் என்ன? அது வரும்போது உங்களை என்னையும் பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இல்லைன்னா ஆண்டவருக்கு என்ன மார்த்தடிக்க போறாரா? நான் பார் அப்பயே சொன்ன மாதிரி நடந்தது. இன்னைக்கு இருக்கிற சில சுவிசேஷகர்கள் மாதிரி ஆண்டவர் என்ன புக்கு போட போறாரா? நம்முடைய சகோதரர் அன்றைக்கே சொன்னார் அப்படின்னு போட போறாரா? அவர் அந்த மாதிரி புக்கு போட்டு பேர் வாங்க போறாரா ஆண்டவர்? அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இதை சொல்றதுக்கு பின்னாடி உங்களை என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே திட்டம். என் ஜனங்கள் அறிவின்மையா சங்காரமாயிர கூடாதுன்னு எத்தனை பேர் கேர் எடுத்தோம்? அதான் கேள்வி. எத்தனை பேர் கேர் எடுத்தோம்? எடுக்காம போயிடுச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், கேர் எடுக்கிறதுனா என்னங்க? கோவிடுங்கிறதே ஒரு புது வியாதி, ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. அது நம்ம எப்படி என்ன கேர் எடுக்கிறது? மருத்துவமே ஸ்தம்பிச்சு போச்சு. டாக்டர்ஸே என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க. இவ்வளோ பேர் இப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் என்ன செஞ்சிட முடியும்? இப்பவும் சொல்றேன், இவ்வளவு முன்னறிவித்த தேவன் இதுல தப்பிக்கிறதுக்கான வழியையும் ரெடி பண்ணிட்டு தான் செஞ்சார். எகிப்தில் தளப்பிள்ளை சங்காரமாகும் என்பதை சொல்றதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படணுங்கிறத ரெடி பண்ணிட்டு தான் ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு தான் தளப்பிள்ளை சங்காரமாகும், உனக்கு ஆகாது. நீ ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆகாது. அதே மாதிரி தான் கோவிட் வரதுக்கு முன்னாடியே அதற்கான வழியையும் கத்த ரெடி பண்ணி வச்சிருந்தார். இந்த கோவிடுக்கு இன்னைய வரைக்கும் மருந்து கிடையாது, வேக்சின் தான் இருக்கு, மருந்து கிடையாது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கோவிட் மட்டுமல்ல, இனி வரப்போட கோவிடுடைய எத்தனை வேர்ஷனாக இருக்கட்டும், எத்தனை வேரியண்டாக இருக்கட்டும், இதை விட மோசமானது வருது நான் காட்டுறேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இருக்கட்டும். அத்தனைக்குமான மருந்து உலகத்துல எங்கேயுமே கிடையாது, திருச்சபைக்குள்ள மட்டும்தான் உண்டு, உங்ககிட்ட மட்டும்தான் உண்டு. அந்த மருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்பு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்படிதான் வேதம் சொல்லுது.
இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஊருக்குள்ள விட மாட்டான், யாரும் தொட மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, அப்படியே கல் எறிஞ்சு கொண்டுடுவாங்க. இதே மாதிரி சேம் ஒரு குவாரண்டைன் ஒன்று இருந்துச்சு. என்னது? பைபிள்ல இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? லெப்ரசி, குஷ்டரோகம்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஊருக்குள்ள விட மாட்டாங்களாமா. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குவாரண்டைன்ல இருந்த அந்த வியாதியை அன்னைக்கு சுகமாக்கின இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம் இன்னைக்கும் இந்த குவாரண்டைனையும் சுகமாக்க வல்லமை உள்ளதாக தான் இருக்கு. எந்த வியாதியையும் இயேசுவின் நாமம் சுகமாக்கும். ஆனால் கோவிடுக்கு மட்டும் அது வேலை செய்யல. அந்த மருந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஏன் மருந்து வேலை செய்யல? மருந்து அவுடேட்டடா, மருந்து எக்ஸ்பைர்டா? இல்லையே, அது எக்ஸ்பைரி ஆகாது. அந்த மருந்து, சில மருந்து இருக்குது, இந்த தேனன்னு சொல்லுவாங்க, ஹனி, அதுக்கு எக்ஸ்பைரியே இருக்காதுன்றாங்க. அதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது, எப்போ வேணாலும் சாப்பிடலாமா. ஆனால் கடையில் விற்கிறதுக்கு எக்ஸ்பைரின்னு போடணும், அது கவர்மெண்ட் ரூல், அதனால போட்டிருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக தேனுக்கு என்ன கிடையாது? எக்ஸ்பைரியே கிடையாதான். அதை விட இயேசுவின் நாமத்துக்கு இன்னும் வருகிற எத்தனை ஆயிரம் வருஷமானாலும் எக்ஸ்பைரி கிடையாது. அது எல்லா வியாதியையும் சுகமாக்குற மருந்து. சரி, ஏன் அப்போ கோவிட்ல அந்த மருந்து வேலை செய்யல? அதான் பிரச்சனை. ஏன் வேலை செய்யல? இயேசு கிட்ட மாற்றம் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் அப்படித்தான் இருக்கிறார். அவர் நாமத்தின் வல்லமை இன்னைக்கு இருக்கு, இப்பவும் இருக்கு. இதுல பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான், யூஸ் பண்ற நம்ம கிட்ட தான் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுதான் இங்க பிரச்சனையே. கத்தி ஷார்ப்பா தான் இருக்கு, சுத்த தெரியணுமே, நமக்கு கத்தி வெட்ட தெரியணுமே, வீட்டில் என்னதான் மளிகை சாமான் இருந்தாலும் சமைக்க தெரியணுமே. எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக போட்டால் சமையல் வராதே. சமைக்க தெரியணும்னு ஒன்று இருக்குல்ல, கத்தி சுத்த தெரியணும்னு தெரியணும்ல. அதே மாதிரி தான் இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை இருக்கு, அதை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலையே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏன் எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனா, அந்த இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்றதுக்கு ஒன்னே ஒன்று வேணும், அது இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் என்னது? விசுவாசம். வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்போ இந்த கோவிடா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், எய்ட்ஸா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அது விசுவாசிக்கிறவர்களால் தான் நடக்கும். அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? எங்க பேரே விசுவாசி தானே, எங்களுக்குலாம் பேர் என்னது? விசுவாசி. அப்படி இருக்கும்பொழுது அது எப்படி எங்களுக்கு நடக்கலன்னு சொல்றீங்க? நாங்களே விசுவாசி தானே அப்படிம்பீங்க. உங்களுக்கு பேர் தான் விசுவாசி, ஆனா என்ன கிடையாது. இந்த ஏடிஎம் மிஷினுக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் சொல்லுவாங்க. சிலர் சொல்லும் போது எனி டைம் மணிம்பாங்க. அங்கே போய் பணம் எடுக்குது அந்த மிஷின், ஆனால் அது போன உடனே அது சொல்லும் பணம் இல்லைங்க. அதுக்கு எதுக்கு நம்ம அந்த ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கோம்னா, 24 hours பேங்க்குக்கு போக முடியாது, அதனால போய் என்ன பண்ணுறோம், அங்கே அர்ஜென்ட்டுக்கு பணம் எடுக்கிறது தான் ஏடிஎம் மிஷின். ஆனால் அங்கே போனால் என்ன இருக்காது? பணம் இருக்காது. அதே தான் நீங்க எல்லாருமே ஜீவனுள்ள ஏடிஎம் மிஷின். விசுவாசம் காலி, ஜீரோ. கார்டு போட்டா அது எப்படி சொல்வீங்க? எங்ககிட்ட எங்க விசுவாசம் அப்படிங்க. விசுவாசம் உங்ககிட்ட இல்லைன்ற நான். இருந்திருந்தால் நீங்கள் இந்த கோவிட்ல பயந்திருக்க மாட்டீங்க. இந்த கோவிட்ல நீங்கள் வல்லமை உள்ள ஊழியக்காரர்களாய் மாறி இருப்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிருப்பாரு. சபை மிகப்பெரிய காரியத்தை கோவிட்ல செஞ்சிருக்கணும். சபையை பார்த்து அந்த கோவிட் பயந்திருக்கணும். நடந்துச்சா? ஏன் நடக்கலன்னா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. இப்ப விசுவாசம் இல்லைங்கிறத எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. சபைக்குள்ள விசுவாசிக்குள்ள விசுவாசம் வரணும்னா விசுவாசி என்ன கேட்கணும்? எதை கேட்டால் விசுவாசம் வரும்? அதுவே தெரியாதா? விசுவாசம் எதினாலே வரும்? ஓ, இப்படி கேட்டால் தான் வசனம் வருமா? ஓ, கரெக்டாக கேட்கணும். எதை கேட்டான்னு கேட்கக்கூடாது இல்லை? சரி, நீங்கள் வசனம் சொல்லுது கேள்வியினாலே. அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் விசுவாசத்தை பற்றின வார்த்தைகளை கேட்க 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 தான் உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்யும்? விசுவாசம் கிரியை செய்யும். நீங்க கடந்த 25 வருஷமா 2000 இருந்து நீங்கள் யாருமே விசுவாச வார்த்தைகள் கேட்கல. நீங்க கேட்டது எல்லாம் ஆசீர்வாத வார்த்தை. கேட்டது என்னது? உங்களோட விசுவாசம் ஆசீர்வாதத்தின் மேல தான் இருந்துச்சு. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன். யோவான்ல சொல்றாரு, என்ன கேட்க வேண்டும் இருக்குதாமா என் நாமத்தினாலே. அதே நேரத்தில் நீங்கள் என்ன கேட்கணுங்கிறதுக்கு பதிலா எல்லாத்தையும் கேட்டீங்க. நீங்க கேட்ட வீடு, நீங்க கேட்ட காரு, நீங்க கேட்ட லேண்டு, நீங்க கேட்ட நகை, நீங்க கேட்ட பணம், நீங்க கேட்ட வெளிநாட்டு வேலை, நீங்க கேட்ட பொண்ணு கல்யாணம், நீங்க என்னென்ன கேட்டீங்களோ இப்ப எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு. 25 வருஷமா எல்லாம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கோவிட்ல உங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. கோவிட் வந்த போது உங்ககிட்ட இருந்த பணம் உதவுச்சா? வீடு உதவுச்சா? வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டா. பணம் இருந்தாலும் ஜீவனை காப்பாற்ற முடியல. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனுக்கும் ஹாஸ்பிட்டலில் பெட் கிடைக்கல. எல்லாம் கார் கதவை திறந்து போட்டு படுத்து கிடந்தான். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல, ஐசியூவில் இடம் கிடைக்கல, எரிக்கிறதுக்கு சுடுகாட்டில் இடம் கிடைக்கல, பிணங்கள் அப்படியே குமிச்சு கிடச்சிச்சு, புதைக்கிறதுக்கு வழி இல்லை. உலகளாவிய எத்தனையோ நாட்டில், இங்கே பாம்பேல ஒரு ஊழியக்காரர் பார்த்துட்டு சொன்னது,
ஒரு ஏரியாவுக்கு போகும்போது ஒரு காலி கிரவுண்டு கேட்டு போட்டிருக்கு, உள்ளுக்குள்ள துர்நாற்றம். கோவிட் பீரியட்ல போய் பார்த்தா ஒரு நீல கலர்ல இது ஷீட் மாதிரி போட்டிருக்குது. எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 15 பணம் கிடக்கும். புதைக்க இடம் இல்லாமல் கொண்டு மொத்தமாக போட்டு ஒரு ஷீட்டை போட்டு மூடி விட்டு போயிட்டாங்க. அந்த ஊழியக்காரர் தான் பார்த்துருக்கிறார். அதுக்கு பிறகு எதுக்கு உங்களுக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட எவ்வளவு பணம் இருக்கு, என்ன இருக்குது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, நான் எங்க படிச்சேன் தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, கோத்திரம் என்ன தெரியுமா, கோவிட் என்னன்னு தெரியுமா? கோவிடுக்கு இது எதுவுமே தெரியாது. அத்தனை பேர் கொண்டு போறோம். நீங்க போய் இந்த ஜாதிக்காரனு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டா கோவிட் விட்டுருமா? ஓ இவர் நம்ம ஜாதிக்காரனு, ஃபர்ஸ்ட் உங்களை தான் போட்டு தள்ளணும், நம்மால் போல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு. உங்கள் பணம் உங்களை காப்பாற்றவில்லை, நீங்கள் வச்சிருந்த எதுவும் காப்பாற்றல. ஒரு ஒரு புறஜாதி அம்மா சொன்னாங்க, டிவியில் சொன்னாங்க, கோவிட்ல கொத்த ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, இப்பயாவது மனுஷனுக்கு அறிவு வரணும், கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. இவ்வளத்துக்கு நடுவில் உங்களை என்னையும் பாதுகாப்பாக உட்கார வச்சிருக்கிறது பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார். நீங்க நினைச்சுக்காதீங்க நாங்க பக்காவா மாஸ்க் யூஸ் பண்ணோம், சானிடைசர் வச்சிருந்தோம் வீட்டிலன்னு. உங்களை விட பக்காவா மாஸ்க் யூஸ் பண்ற ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு வந்துருச்சு கொரோனா. உங்களை விட பயங்கர பாதுகாப்பா இருந்த அன்னைக்கு யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தார் போரிஸ் ஜான்சன், அவருக்கு வந்துருச்சு கொரோனா. உங்களை விட பாதுகாப்பா இருந்த புத்தினுடையதான பர்சனல் செக்ரட்டரி, அவருக்கு வந்துருச்சு கொரோனா. அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் தூக்கிருச்சு. ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் தன்னுடைய வஸ்திர தொங்கலுக்குள்ள வைத்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் வளர வேண்டியது விசுவாசத்துல. நீங்கள் வளர வேண்டியது விசுவாசத்துல. நீங்கள் 25 வருஷமா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி உபதேசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி பேசுற ஆட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தீங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆட்களை தேடி போனீங்க. 500 ரூபாய் கொடுத்தா வீடு கொடுப்பாருன்னு கவர்ச்சிகரமா பத்திரிகையில போட்டாங்க. நான் இந்த ஊழியத்துக்கு 2500 ரூபாய் அனுப்பினேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட். கர்த்தர் எனக்கு 5 லட்சம் ரூபாயில் இடம் கொடுத்தார். பேராசக்காரங்க நீங்க எல்லாரும். உலகத்தான் கூட 500 ரூபாய் போட்டா 500 ரூபாய் தான் எடுப்பான். நீங்க 2500 ரூபாய் போட்டு 5 லட்சம் ரூபாய் எடுக்க பாத்தீங்க. பேராசை. நீங்க நிறைய பேருக்கு எதுக்கு காணிக்க கொடுத்தீங்க? பத்திரிகையில பேர் வரும்னு காணிக்க கொடுத்தீங்க. நிறைய பேர் அப்படித்தான் இருந்தாங்க. உங்களை சொல்ல நீங்களாம் தங்கம், நீங்க தான் தப்பா எடுத்துக்க போறீங்க. அப்படி அனுப்பியிருந்தா நீங்களும் தான். நிறைய பேர் அப்படித்தான். அப்படியே இந்த கடந்த 25 வருஷம் உலகத்தான விட நீங்க அவ்வளவு மோசம். சாட்சி வேற சொல்றீங்க. உலகத்திலே பெஸ்ட் கிரெடிட் கார்டு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. கடன் வாங்காதிருப்பேன்னு சொல்ற ஆண்டவர் எப்படியா கிரெடிட் கார்டு கொடுப்பாரு? கடன் வாங்காதிருப்பாயன்னு சொன்ன ஆண்டவர் கடன் அட்டை எப்படி கொடுப்பாரு? அதுக்கு பேர் ஒரு சாட்சி. அதுல வேற சொல்றாங்க, நான் காசு இல்லாம ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கலான்னு போனவர் எதிரிலே வந்துட்டாரு. கர்த்தர் கிருபையா அவரை சந்திக்க வைத்தார். சரி, அவர் 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு கொடுத்துட்டாரு. கர்த்தர் கிருபையா வழியில பார்க்க வச்சாரு. 4 மாசம் கழிச்சு கட்ட முடியாம கழுத்து மேல அடிச்சாரு. அது யார் அடிக்க வச்சது? கிரெடிட் கார்டுக்கார வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டானே, அது யார் வச்சது? கார் இஎம்ஐல கர்த்தர் கொடுத்தாரு. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இஎம்ஐ கட்ட முடியலன்னு இஎம்ஐ கார ஃபோன் பண்ணி கேட்டானே, அது யார் வச்சது? கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு நாளும் வேதனையை கூட்டார். இன்னைக்கு நீங்கள் உலகத்தாரை விட மோசம். கடந்த 25 வருஷமா உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி போக வேண்டிய நீங்களும் நானும் உலகத்தை நேசித்து உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டோம். அதான் உள்ள கோவிட் வந்த போது, கோவிட்னா என்ன தெரியுமா? சின்ன கிருமி, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. ஆண்டவர் உங்களை என்னையும் கோலியாத்தை வச்சுலாம் பயமுறுத்தல. யாரை வச்சு? சின்ன கிருமி. அடிக்கடி ஆண்டவர் சொல்வாரு, என்னுடைய பெரும் சேனையாகிய மொசக்கொட்டை பூச்சி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளியும் பாரு. ஆண்டவர் வச்சிருக்கிற சேனையெல்லாம் எப்படி இருக்கும்? அவர் பார்க்குறாரு யாருக்கு எதை அனுப்பணும்னு அவருக்கு தெரியும். இப்ப தாவீதை ராஜாவாக்கணும், கோலியாத்தை அனுப்பி வைக்கிறாரு. தாவீதை ராஜாவாக்கணும், கோலியாத்தை அனுப்புறாரு. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு யாரை எதிரியா வைக்கணும்னு. இப்ப நம்மளை பார்த்தாரு, இந்த கூட்டத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியற ஆளே தேவையில்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கிருமி அமிச்சாலே போதும், இதெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடும் வீட்டுக்குள்ள. ஆண்டவருக்கு தெரியும். இதுல உங்களுக்கு எனக்கு பேரு விசுவாசி, விசுவாச வீரர்கள். இதுல பாடும்போது வேற, சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து. கிறிஸ்தவன மாதிரி பாட்டுல போய் சொல்றமா உலகத்திலே ஒண்ணுமே இல்லை. நீங்க அப்படியே நீங்க பாடும்போதெல்லாம் பாடுமே, உணர்ச்சியெல்லாம் நீங்க பார்க்கணுமே. சிங்க கேபியில் நான் கோவிட பார்த்து ஓடி போய் தாபால் போட்டுக்கிட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்ன குரூப். யாராவது ஒருத்தன் ஜெபம் பண்ணன்னு கூப்பிட்டா கூட போறதில்லை. கோவிட் நேரத்தில் யாருக்கு வந்தாலும் போறதில்லை. கவனிச்சு கொள்ளுங்க, இதை விட மோசமானது ஒன்று வருகிறது. இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போறீங்க. இதை நான் சொல்லலை, இதை WHO தான் சொல்லியிருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று பின்னாடி வருகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்றேன். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. 1:8 வாசி. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார்.
அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. சிவப்புக்கு அப்புறம் என்ன வருது? மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று வருகிறது. மங்கின நிறமுள்ள குதிரைனா என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தல் 6:8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். மங்கின நிறம் குதிரைக்கு பேர் என்னது? சிவப்பு குதிரையே கோவிட், அதுக்கே 10 கோடி காணோம். இப்போ அடுத்து வரதுக்கு பேர் என்னது? டைரக்டா அதுக்கு பேர் என்னது? பைபிள் சொல்லுது, இது எதுவும் நான் சொல்லல. அடுத்து வர்றதுக்கு பேர் மரணம். மிக மோசமான உலகளாவிய மிகப்பெரியதான ஒரு பேரழிவு இந்த சிவப்பு குதிரை பின்னாடி மங்கின நிறம் உள்ள குதிரை வருகிறது என்று வேதம் சொல்லுது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும். ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது? பட்டயம் என்றால் தூதன் கையில் பட்டயம் இருந்தால் தான் அதுக்கு பேர் கொள்ளை நோய். மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம். அடுத்து ஒரு மிக மோசமான யுத்தம் ஒன்று வருகிறது, நன்றாய் கவனிங்க. அதுக்கு பேர் தேர்ட் வேர்ல்டு வார். இப்போ எல்லாம் உலகளாவிய என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம தேர்ட் வேர்ல்டு வார்ல இருக்கிறோம்னு சொல்றாங்க. இதை பத்தி நாம முதல் நாள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் நாள் வராதவங்களுக்கு தெரியாது, முதல் நாள் வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு மிக மோசமான 3ஆம் உலக யுத்தம் ஒன்று வருகிறது. இப்போ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி 3ஆம் உலக யுத்தத்துக்கு வழிவகை செஞ்சிடும். எப்பவுமே ஒரு வல்லரசு விழுதுனா அடுத்த யுத்தம் வரும்னு அர்த்தம். 1914 அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1920 பிறகு அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து வல்லரசு விழுந்த பிறகு செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. அன்னைக்கும் இதே மாதிரி தான் பயங்கரமான கடும் பஞ்சம், உலகளாவிய பஞ்சம், விவசாயிகள்லாம் மரணம் அடைஞ்சாங்க. அதை ஒட்டி தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதே மாதிரி அமெரிக்காவுடைய வீழ்ச்சி, 45 நாட்களுக்கு மேலாக அரசாங்கம் முடங்கி போச்சு. எத்தனையோ $1 trillion கடன் இன்னைக்கு அமெரிக்காவை காப்பாற்ற முடியாதுங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அடுத்து மிக மோசமான ஒரு 3ஆம் உலக யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும். இதை பத்தி நம்ம முதல் நாள் பார்த்தோம். இது மிகப்பெரியதான உலகளாவிய உயிரிழப்பை ஏற்படுத்தும். இதை பத்தி எசேக்கியேல் 38-39 2 அதிகாரத்தில் இருக்கு. ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். இந்த யுத்தம் எப்படி நடக்கும், யார் யாருக்கு நடக்கும், இந்த யுத்தத்தின் முடிவு என்னவா இருக்கும், எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். சோ இது அடுத்து வரப்போறது. ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நம் கண்களுக்கு முன்பாக இது நடக்க போகிறது. அடுத்து என்ன இருக்குது? பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சத்தினாலும். மிக மோசமான பஞ்சம் ஒன்று. இது உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணது. நல்ல கவனிங்க, இது உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இதே ஆட்கள் தான், இவங்க தான் 2018 கோவிட் வரும்னு அனௌன்ஸ் பண்ணவங்க. இது ஐநா சபை, அது உலக சுகாதார மையம். ரெண்டும் ஒரே நிறுவனம் தான், ரெண்டும் ஒன்னா இருக்கிறவங்க தான். அந்த ஐநா சபையோட ஒரு பகுதி தான் WHO. அவங்க தான் இன்னைக்கு சொன்னாங்க மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். இன்னைக்கு இவங்க தான் சொல்றாங்க உணவு தட்டுப்பாட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று சொல்லி. இப்போ இந்த உணவு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க, இந்த மங்கின நிற குதிரைக்கும் இந்த சிவப்பு குதிரைக்கும் நடுவுல ஒரு குதிரை இருக்குது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 5-6 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த உணவு பஞ்சத்தை பத்தினதான வசனம் இது. கருப்பு சிவப்பு குதிரை கொள்ளை நோய், மங்கின குதிரை மரணம். இப்போ வரணும் பின்னாடி. இதுக்கு நடுவில் கருப்பு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் கருப்பு குதிரை இருக்கு. இப்போ இந்த கருப்பு குதிரை என்னத்தை கொண்டு வரும்னா உணவு பஞ்சம். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ஆனால் இந்த கருப்பு குதிரை எங்கிருந்து பஞ்சத்தை ஆரம்பிக்கும்ங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. வாசிங்க 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 6 வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. கருப்பு குதிரை எங்க போச்சு? நல்ல கவனிங்க. கோவிட் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது 2021 நீங்கள் இப்பொழுது அடிக்கடி காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த 3 வருஷமா. ஆனா அது உங்க காதுல விழுந்துட்டே இருக்கு. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க தானே, ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டாக கோவிட் நடந்துகிட்டு இருக்கும்போது 2021 நவம்பர் மாசத்துல உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தது. இந்த உக்ரைன் தான் உலகத்திலேயே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு, நம்பர் 2 கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யா.
இந்த யுத்தம் ஆரம்பிச்சதனுடைய விளைவாக 2022-23 உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. கோதுமை பஞ்சம், பர்டிகுலரா கோதுமை பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய் வரைக்கும் வித்துச்சு பாகிஸ்தான்ல. இங்க பாருங்க, இது பாகிஸ்தான்ல நடந்த சம்பவம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? 1500 ரூபாய் வரை. இது 2023 நடந்த சம்பவம். கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போகணும். கரெக்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா தான் கோதுமை தயாரிக்கிற 2வது நாடு, உக்ரைன் தான் கோதுமை தயாரிக்கிற முதல் நாடு. இவங்க 2 பேரும் சண்டை போட்ட உடனே ஐரோப்பா முழுக்க கோதுமை நின்றுச்சு. டோட்டலா ஐரோப்பாவுக்கு கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு. கோதுமை தயாரிக்கிற 3வது பெரிய நாடு இந்தியா. இந்தியா சொல்லுச்சு, எங்களுக்கே கோதுமை பத்தாது நார்த் இந்தியாவுக்கு, நாங்க ஏற்றுமதி பண்ண மாட்டோம். இப்போ இந்தியாவிலையும் கோதுமை பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இது கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. எப்போ? சிவப்பு குதிரைக்கு அப்புறம் நடக்கும். மங்கிர நிறமுள்ள குதிரை வரத்துக்கு முன்னாடி நடக்கும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொள்ளை நோய் உலகம் முழுவதும் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. கரெக்டா உலகளாவிய கொள்ளை நோய். இப்ப அடுத்து மிகப்பெரியதான 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது. அதோடு கூட இன்னும் 3 நடக்கணும். அதுல கருப்பு குதிரையுடைய பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இது உலகளாவிய பஞ்சம். இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2018க்கு பிறகு நடக்கிற சம்பவம். இந்த 5 வருஷத்துல தான் 7 வருஷத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு உலகளாவிய. ஒரு பக்கம் கருப்பு குதிரையோட காலம் போயிட்டு இருக்கு, கோதுமை இன்னும் முடியல, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடியல. ஒரு பக்கம் கோவிடோட வேரியன்ட் காலம் இன்னும் முடியல. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு யுத்தம் ஒன்று வரும், அதை ஒட்டி மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரும். இந்த பஞ்சம் மட்டும் இல்ல, தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், எல்லா பஞ்சம் வரும். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இந்த பஞ்சம் இருக்கும்பொழுது 2 பொருள் மட்டும் பஞ்சம் எடுக்காம இருக்கும் இருக்கு. எல்லாமே பஞ்சம் ஆயிடும், 2 பொருள் மட்டும் சேதம் அடையாதுன்னு இருக்கு. ஒன்று எண்ணெய், இன்னொன்னு திராட்சரசம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நம்பர் 1 பொருள் எண்ணெய், கச்சா எண்ணெய். அவங்க தான் உலகத்தை தாங்கிற நம்பர் 1 பொருள். தங்கம் கூட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு, விலை 1.25 லட்சத்துக்கிட்ட போயிருச்சு. ஆனா எண்ணெய் இன்னும் அந்த 100 to 140 டாலருக்குள்ள இருக்கு ஒரு பேரல். இன்னும் அதே இடத்துல இருக்கு. அந்த முன்ன பின்ன கொஞ்சம் இருக்குமே ஒழிய அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா எண்ணெய் இன்னும் 300 வருஷத்துக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு, இல்ல உற்பத்தி இல்ல, உக்ரைன்ல உற்பத்தி இல்ல. ஆனா எண்ணெய் இன்னைக்கு இருக்கு. சவுதி அரேபியால இருக்கு, ஈரான்ல இருக்கு, கத்தார்ல இருக்கு, எல்லா நாட்டிலும் எண்ணெய் இருக்கு. ஆனா அதே வேலையில் தான் இருக்கு. வேதம் சொல்லுது, இந்த கோதுமை தட்டுப்பாடு வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்குற நம்பர் 1 பொருள் எண்ணெய்னு சொல்றோம்ல, இந்த எண்ணெய் பூமிக்கடியில இருக்குங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்தது 1857 தான் கலிபோர்னியால ஃபர்ஸ்ட். இப்போ உலகத்துல நம்பர் 1 நாடா இருக்கிற சவுதி அரேபியா எண்ணெயை தோண்டி எடுத்தது 1943 46க்குள்ள. அவங்க கண்டுபிடிச்சது 1936. யோசிச்சு பாருங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம். இதுல ஆண்டவர் எழுதுறாரு, கோதுமை தட்டுப்பாடு வரும்பொழுது எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது. இன்னைக்கு இத்தனை தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக எழுதி வைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறொரு தேவன் உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறொரு வேதாகமம் உலகத்தில் இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவருடைய வார்த்தைகள் மகத்துவமானவைகள். நீங்கள் அதை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடி போறீங்க, எதிர்காலத்துக்கு எங்கெங்கயோ போய் பாக்குறீங்க, என்ன ஆகும்? அவர் சொல்றாரு, பாபா வாங்கா சொல்றாருன்னு ஒருத்தன் பாக்குறான். அந்த புக்கு சொல்லுது, நாஸ்ட்ராடாமஸ் சொல்றாரு, இன்னொருத்தன் சொல்றான், அந்த இதுல போனா அங்க சொல்றாங்க. உங்களுக்கு சொல்றேன், நம்மை பத்தி, எதிர்காலத்தை பத்தி, நமக்குரியதை, தேவையானதை நம்முடைய தேவன் நம்ம கையில எழுதி பத்திரமா கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் வாசித்து தியானித்தாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க இதை விட்டுறீங்க, இந்த மகத்துவத்தை விட்டுறீங்க. தெரியுமா உங்களுக்கு, ஒரு மெடிக்கல் புக் வாங்கணும்னா 2500 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய் கொடுக்கணும். சில புஸ்தகத்துக்குலாம் 5000, 10000. அன்னைக்கு ஒரு புஸ்தகத்தை போய் ஒரு விலை கேட்டேன், 16000 சொன்னாங்க. 16000. நான் கேட்டேன், எதுக்கு? என்ன இல்லை சார், அது அவ்வளோ காஸ்ட்லியான புக்கு, 16000 ஒரு புக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் வாங்குற விலையில 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபாயில் இந்த புத்தகத்தை கிடைக்க வச்சார். ஏன்? இலவசமாக இந்த புஸ்தகத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எந்த நியாய தீர்ப்புலையும் சால்ஜாப்பு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு புரியாத ஆண்டவரே, யாரும் சொல்லல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் ஷெல்ஃப்ல ஒரு பைபிள்னு ஒன்று இருந்துச்சு, அதுல எல்லாமே இருந்துச்சு, படிக்காததுக்கு நானா காரணம்னு கேட்பாரு. படிக்காததுக்கு நானா காரணம்? இல்ல ஆண்டவரே, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனா செல்போன் வாங்கினா அதை எப்படி ஓபன் பண்ணணும், வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஃபேஸ்புக் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஆப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும், இதெல்லாம் படிக்க தெரியுதா?
இதையெல்லாம் படிக்க தெரிஞ்ச உனக்கு பைபிள் மட்டும் படிக்க தெரியாதா அப்படின்னு நானே கேட்கிறேனே, ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நானே கேட்கிறேனே, உட்காந்து நோன்றல்ல போன நைட் எல்லாம், இதை எப்படி டவுன்லோட் பண்றது, அதை எப்படி டவுன்லோட் பண்றது, அதை எப்படி செய்யலாம்? இதற்கெல்லாம் நமக்கு அறிவு இருக்குமானால் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற அறிவு இருக்கு, அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அறிவின்மையால் என் ஜனம் சங்காரமாகிறது. நான் இந்த வேதத்தை தியானிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுனால சொல்றேன், உலகத்தில் இருக்கிற எந்த புக்கையும் படிச்சு உங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சனை விட இந்த புத்தகத்தை படிக்கும் போது கிடைக்கிற திருப்தியும் ஆத்மாவில் சந்தோஷமும் வேற எதுலையுமே வராது, வேற எதுலையும் வராது. நான் படிச்சதுனால சொல்றேன், நான் எதையோ படிக்காம சொல்லல. நானும் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச புதுசுல 20 வருஷத்துக்கு முன்னாடி, 22 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய புத்தகங்கள் உட்காந்து படிப்பேன், நைட்டெல்லாம் உட்காந்து படிப்பேன், ஹிஸ்டரி புக்ஸ் உட்காந்து படிப்பேன். இந்த வேதத்தை இது உள்ள காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய சுத்தி இருக்கிற புக்கை படித்தேன். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், இதெல்லாம் படிச்ச, அதை விட இதை குறைவா படிக்கிறேன், அதெல்லாம் நிறுத்துனார். அதையெல்லாம் நிறுத்தியாச்சு. இப்போ இதை மட்டும் தான் படிக்கிறேன், வேற புத்தகத்தை பக்கம் போறதில்லை, இதை மட்டும் தான் தியானிக்கிறேன். இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்குறாரு. நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்க இருந்தோ யார் மூலமா எனக்கு வரும், அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, ஆண்டவர் எனக்கு அவங்க வெளியே வச்சு சொல்லி கொடுத்துருவாரு. ஆனா நான் உட்கார்ந்து தியானிக்கிறது இதை மட்டும்தான், இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க மற்றதை படிக்க வேணாம் நான் சொல்லல, இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். இதுதான் உங்களுடைய ஜீவனை பாதுகாக்க போகிற புஸ்தகம், கையளவு உள்ள புஸ்தகம். இது உங்க ஜீவனை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துற போகிறது. அல்லேலூயா. பின்னாடி மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று வருகிறது, 3ஆம் உலக யுத்தமும் பஞ்சமும் அடுத்து பெரிய காரியமா இருக்கும். இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து பஞ்சம், பட்டயம், 3வது என்ன இருக்கு? சாவினாலும் இயற்கை பேரழிவுகள். மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரழிவு இந்த 5 வருஷம் தான் நடந்திருக்கு. போய் பாருங்க, பூமி அதிர்ச்சியோடைய காலம் இந்த 3 வருஷம் தான். உலக பூமி அதிர்ச்சிகள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி 5 தான் நடந்திருக்கு, 5ஓ 6ஓ. அதுல 1 இந்த 2025 நடந்திருக்குது, 8.5 ரஷ்யாவில் நடந்திருக்குது. இதை விட பெருசு வருதுன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான், என்ன தெரியுமா? 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வருகிறதாக ஜப்பான்ல அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆயத்தமாக சொல்லித்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் வருதுன்னு சொல்லி. இது ஜப்பான் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள்னு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ வர பூமி அதிர்ச்சி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மினிமம் 6 புள்ளிக்கு மேலே தான் இருக்கு. இப்போ கூட ஆப்கானிஸ்தானில் ஒன்று வந்துச்சு போன வாரம், 6 புள்ளிக்கு மேலே தான் இருந்துச்சு. எல்லாமே முந்திலாம் 6 புள்ளிங்கிறது பெரிய பூமி அதிர்ச்சி, 4 புள்ளி தான் வரும். 6 புள்ளிங்கிறது பெரிய பூமி அதிர்ச்சி. இப்போ நார்மலாகவே 6 புள்ளிக்கு மேலே தான் இருக்கு. 8 புள்ளிக்கு மேலே போனால் பெரிய பூமி அதிர்ச்சிங்கிறாங்க. பெரிய பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள மட்டும் நீங்க நம்பவே மாட்டீங்க, நீங்க போய் ஆன்லைன்ல பாருங்க, லட்சக்கணக்கில் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. சில 24 மணி நேரத்துக்குள்ளேயோ எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள 900 பூமி அதிர்ச்சி இருக்கு நடந்திருக்கு, எல்லா பக்கமும் உலகளாவிய. நீங்க போய் சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, லிஸ்ட் ஆஃப் எர்த்குவேக்ஸ் போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். கூகுள்ல இந்த 3 வருஷத்துக்குள்ள மட்டும் எத்தனை லட்சம் நடந்திருக்குன்னு போய் பாருங்க. இதான் பூமி அதிர்ச்சிகளின் காலம். இயேசு சொன்ன 7வது அடையாளம், கடைசியாய் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற, அப்படிதானே இருக்கு, துஷ்ட மிருகத்தினால், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். ஒரு பக்கம் துஷ்ட மிருகம்னா நேரடியாக கூட எடுத்துக்கலாம், ஊருக்குள்ள மிருகங்கள் வரதுக்கு எல்லாம் நடக்கும், காட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஊருக்குள்ள வர தொடங்கிடும். எப்பவுமே இந்த மிருகத்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு, உலகம் அழிய போதுன்னு உடனே அதெல்லாம் ஊருக்குள்ள வந்துடும். நீங்க பாருங்க, 2004 சுனாமி வந்துச்சு. வரத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் எல்லாம் தண்ணியில் போய் மாட்டி ஆளு காலி ஆயிட்டாங்க. ஆனால் அந்தமான் நிக்கோபார்ல தான் இது நடந்துச்சு, பெரிய பேரழிவாங்க நடந்துச்சு. ஒரு மிருகம் கூட சாகலை, ஜூல இருந்த மிருகம் மட்டும்தான் செத்துச்சு, ஃபுல்லா தண்ணி வந்து முழுகுச்சு. ஆனால் காட்டில் இருந்த ஒரு மிருகம் கூட சாகலை. இப்பவும் பாருங்க, பெரிய பேரழிவு வருதுன்னா பறவைகள்லாம் பறந்து வேற ஊருக்கு போயிடும். பறவைகளுக்கு தெரியுமா, சைனாக்காரன் நீங்க போட்டிருக்கிறான், அவன் பூமி அதிர்ச்சி வருதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறானா, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கரப்பாம்பூச்சி ரோட்டுக்கு வந்துருமா. பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னா கரப்பாம்பூச்சி எல்லாம், அதிகப்படியான கரப்பாம்பூச்சி ரோட்டுக்கு வருதுன்னா அந்த பக்கத்தில் பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தமா போட்டிருக்கான் அவன். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி கூட தெரியுது மிகப்பெரிய அளவில். அப்போ இதெல்லாம் வரும்போது எல்லாம் வெளியே வந்துடும். துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும். இதை தாண்டி இன்னொன்று இருக்கு. இந்த ஒரு 20-25 வருஷமாவே வரக்கூடிய எல்லா கொள்ளை நோயும் பாருங்க, இருக்கிற எல்லா கொள்ளை நோயும் எடுத்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் எய்ட்ஸ் தான் பெருசு, அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வரைக்கும் வந்த லாஸ்டா வந்த எபோலா, குரங்கு எல்லாத்துக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். இப்போ எய்ட்ஸ்னா சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அடுத்து எபோலா வவால்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், குரங்கு காய்ச்சல். இப்போ இந்த கோவிட் கூட ஏதோ ஒரு மிருகத்திலிருந்து, வவாலிருந்து, பாம்புலேருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மிருகத்துக்குள்ள இருந்தா வரும். இந்த மிருகம் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 100க்கு 95% பைபிள்ல லேவியராகமத்தில் சொல்ற துஷ்ட மிருகமாக தான் இருக்கும்.
எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு பைபிள் சொல்லுதோ அந்த மிருகத்தின் வைரஸ்ல இருந்து தான் ஒரு வியாதி வர்றதாக இவங்க சொல்றாங்க. இவங்க பைபிளை பார்த்து சொல்லல, ஆனா இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே துஷ்ட மிருகத்தின் பேர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும். அவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா, அந்த மிருகத்தினுடைய எச்சத்துல இருந்தோ அல்லது கழிவுகள்ல இருந்தோ அல்லது அதுக்குள்ள இருக்க காரியங்கள் இருந்து எடுத்து ஒரு வைரஸ் உருவாக்குவாங்களாம். அதை தான் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் பரவ செய்வாங்களாம், டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால பெரிய பேரழிவு ஏற்படுமா. அதுக்கு பேர் பயோவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிருமியை வச்சு ஜனங்களை வந்து சாகடிக்கிறது, இதுக்கு பேர் பயோவார்னு சொல்றாங்க. துஷ்ட மிருகத்தினால். இப்ப நல்லா கவனிங்க, கோவிடுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஆஸ்திரேலியால இந்த மாதிரி வச்சிருந்த 315 மிருகத்தின் வைரஸ், கொடிய மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு. இது ஆஸ்திரேலியா லேப்ல இருந்து காணாமல் போயிடுச்சு. இங்க சொல்லுவாங்க பாருங்க, விட 100 மடங்கு கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 315 வைரஸ் காணாமல் போயிருக்குதான், 16 வைரஸ். இதெல்லாம் கொடிய மிருகத்தின் வைரஸ். இதனால உலக மக்கள் தொகையில 15% பாதிப்புக்குள்ளாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது துஷ்ட மிருகத்தினால். கொரோனாவை விட எத்தனை மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு வேரியன்ட் வருதுன்னு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு. இது பாருங்க, கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4வது முத்திரைக்கான மங்கின நிறமுள்ள குதிரை ஆல்ரெடி ஸ்டார்டட். 3ஆம் உலக யுத்தத்துக்கான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி பஞ்சமும் கொள்ளை நோய்களும் அதை ஒட்டி மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் ஒண்ணா நடக்க போகுது. இதனால பூமியில் உள்ள ஜனங்களில் அந்த வசனத்தில் இருக்கு, துஷ்ட மிருகத்தினாலும் பூமியில் உள்ளவர்களில் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும் படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல பூமியில் உள்ளவங்கள கால் பங்கு பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு போய் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதனால எவ்வளவு பேர் சாவாங்கன்னு சொல்லி ஜோ பைடன் சொல்றார். எவ்வளவு பேர்னா 500 கோடி பேர் சாவாங்கன்னு சொல்றார். இது அவர் சொல்லக்கூடியது. கவனிங்க, அமெரிக்க அதிபராக இருந்தவர் ஜோ பைடன், அவர் என்ன சொல்றாரு, 3rd வேர்ல்டு வார் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 500 கோடி பேர் வரை கொல்லப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இது பைபிள் சொல்ற கணக்கை விட பெருங்கணக்கா இருக்கு. ஆனால் இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி ஒன்றன் பின் ஒன்றாக வருது. இப்போ இது உங்களுக்கு ஏன் சொல்லப்படுகிறது? நான் முடிக்க போகிறேன். இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது? ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது? இப்போ எகிப்தில் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்ன? எகிப்தின் மேல் வந்த வாதை உங்களுக்குள்ள வரக்கூடாது என்பதுதான் தேவதிட்டம். அதனால தான் அவங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுங்க, பஸ்கா ஆசாரிங்க எல்லாம் சொன்னார். அப்போ வாதை வந்தது. வசனம் சொல்லுது, எகிப்தின் மேல் வந்த வாதை இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் வரவில்லை. எகிப்தில் வந்த தலைப்பிள்ளை சங்காரம் இஸ்ரவேல் வீட்டுக்குள் வரவில்லை. இதே சாட்சி தான் தேவ பிள்ளைகளுக்கும் வரணும். தேவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு என்ன நடந்தாலும் சரி, அது சபைக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே சொல்றாரு மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து என்ன சொல்றது வசனம்? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. அதோட அர்த்தம் என்ன? கலங்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படிதான் சொல்றாரு. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இதெல்லாம் வெளியே நடக்கும், இதெல்லாம் வெளியே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சபை பயப்படக்கூடாது. சபை இதுக்கு நடுவில் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படுற சபையா இருக்கணும். ஆனா சபை இன்னைக்கு இதுக்கு பயப்படுது ஒரு பக்கம், இன்னொன்னு இது வரக்கூடாதுன்னு ஜெபம். ஒரு குரூப் இருக்கு, ஆண்டவரே இதெல்லாம் வராம இருந்தா நலமா இருக்குமே. ஆண்டவர் சொல்ற இது எழுதினது, அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார், கர்த்தர் கிருபையின் காலம், இதெல்லாம் வராது. இதே கிருபையின் காலத்தில் தான் 1ஆம் உலக யுத்தம் வந்திருக்கு. இதே கிருபையின் காலத்தில் 2ஆம் உலக யுத்தம் வந்துச்சு. அப்பதான் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போட்டாங்க. இதே கிருபையின் காலத்தில் தான் சுனாமி வந்துச்சு. இதே கிருபையின் காலத்தில் தான் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. இதே கிருபையின் காலத்தில் தான் மிகப்பெரியதான கொள்ளை நோய் கொரோனா வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் கிருபையின் காலத்தில் எப்படி வந்துச்சு? இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. நீங்க ஒரு பக்கம் மாயைக்குள்ள இருக்கீங்க, நடக்காது நடக்காது நடக்காதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு நடக்கும், பயப்படாத. ஏன்? இதெல்லாம் நடக்கும், ஆனால் உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை பாதுகாப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிரு. இது கர்த்தர் பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தம். ஆனா சபை இன்னைக்கு பயந்துட்டு இருக்குது, இதெல்லாம் வரக்கூடாது. ஏன்? இதெல்லாம் வந்துரும்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரும். வீட்டுக்குள்ள வராம இருக்கணும் என்ன பண்ணணும்? உங்க வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும். வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவுகிறதாக இருக்கணும். உன் வீட்டு வாசப்படியில் எப்பவும் கர்த்தர் இருக்கணும். இருக்காரா?
வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுது, சினிமா ஓடுது, வீட்டுக்குள்ள ஐபிஎல் ஓடுது, WWF ஓடுது, வீட்டுக்குள்ள வீடியோ கேம்ஸ் ஓடுது, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி கர்த்தர் இருப்பாரு? எப்படி கர்த்தர் இருப்பாரு? வீட்டுக்குள்ள அத்தனையும் இருக்கு, கர்த்தருக்கு இடம் எங்க? எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் எங்க கேட்டா, அந்த இவங்களை பார்த்து பாரம்பரிய சபையாரு, அவங்களாம் ஆவி இல்ல, அனல் இல்ல, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட தேவ பயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க வீட்டுல குடும்ப ஜெபம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இருக்கா? உட்காந்து ஜெபிக்கிறது, உட்காந்து குடும்பமா ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? கேட்டு பாருங்க, எங்க இருக்கு குடும்ப ஜெபம்? எங்க இருக்கு வேத வாசிப்பு? ஊழியக்காரங்களே நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் ஊழியக்காரங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு? எத்தனை பேர் வீட்டுல வந்து ஃபேமிலி பிரேயர் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க? அரை மணி நேரம் கூட தேவனுக்கு தர முடியாத உங்களை ஏன் பரலோகத்தில் கொண்டு போய் 24 மணி நேரம் உட்கார வைக்கணும் சொல்லுங்க? கர்த்தருக்கு அரை மணி நேரம் கூட கொடுக்கல. 8 மணி நேரம் பையன் ஸ்கூலுக்கு போறான், 2 மணி நேரம் டியூஷன் போறான், நீங்க 10 மணி நேரம் வேலைக்கு போறீங்க, நீங்க 6 மணி நேரம் வீட்டுக்கு சமைச்சு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்றீங்க. தேவனுக்கு நேரம் எங்கே? இதெல்லாம் வச்சாலும் கொரோனா வந்த போது உங்களால காப்பாற்ற முடியல. அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாத்தை விட பிரதானமானது எது? எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? இப்போ சொல்றேன், படிப்பு பணம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. எல்லாமே இரண்டாவது மூணாவது. முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே பிரதானமானவராக இருக்கணும். மிச்ச எல்லாம் இரண்டாவது மூணாவது இடத்துல இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு. சர்ச்சுக்கே போலாமா வேணாமாங்கிறது ஞாயிற்றுக்கிழமை டிசைட் பண்றாங்க. இந்த வாரம் போலாமா? கம்யூனியன் இருக்குதா? இந்த வாரம் பண்டிகையா? நியூ இயரா? ஈஸ்டரா? 1ஆம் தேதியா? அப்பனா போகணும் கண்டிப்பா. மற்ற வாரம்னா கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த வாரம் வேணா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம், இந்த வாரம் வேணா வெளியே எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வாரத்தில் அவருக்கு கொடுக்கறதே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் வர்றதுக்கு யோசனை. அரை மணி நேரம் கூட வீட்டில் டைம் கொடுக்க மாட்டீங்க, ஒரு நாள் கூட கர்த்தர் கொடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சொல்லும் போது சொல்வீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது நாங்கள் புறம்பு போவோம். சும்மா ஏமாறிய போக மாட்டிய. இதே நிலைமையில் சபை இருந்தால் போகாது. சபை எப்ப போகும் தெரியுமா? இரவும் பகலும் அவருக்கு காத்திருக்கிற சபை தான் போகும். மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று விழித்திருந்து காத்திருக்கணும், ஜெபத்தோட காத்திருக்கணும். அதுவும் இது கடைசி நிமிஷம், கடைசி செகண்ட். ஏற்கனவே சிவப்பு குதிரை சுத்திக்கிட்டு இருக்குது, வடக்கு பக்கத்துல கருப்பு குதிரை நின்றுகிட்டு இருக்கு, மங்கின நிறம் உள்ள குதிரை வந்துகிட்டு இருக்கு. இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் தேவன் உங்களை என்னை அழைத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இதுக்கு நடுவில் எப்படி நீங்க ஆயத்தப்பட போறீங்க? இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால், எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நெடுநாள் காத்திருத்த அந்த ஜீவ விருட்சம் நம்முடைய காலத்தில் வரப்போகிறது. ஆனா ஆயத்தமா இருக்கிறீங்களா? நமக்கு தேவனுக்கு ரொம்ப தூரம் இல்ல. எப்போ இஸ்ரவேல் ஒரு தேசம் உருவாச்சோ அவர் வாசப்படிக்கு வந்துட்டார். இப்போ அவர் வாசப்படி தான் நிற்கிறார். எந்த நிமிஷம் கர்த்தர் உள்ளே வருவார். அப்ப அழைத்து கொண்டு போகிற தேவனோடு கூட நீங்கள் போவீர்களா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இனி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். ஒரு சில காரியங்களை மாத்திரம், ஒரு 7 காரியங்கள் இருக்கு, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இது நீங்கள் வருகையில் போவதற்கு ஒரு அடிப்படை பேசிக் மாதிரி. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சா இருக்கிற நிச்சயம், ரட்சிப்பின் அனுபவம். ஆனா இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன் இல்ல, இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நான் போய்கிட்டே இருக்கிறேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, அந்த ரட்சண்ய சந்தோஷம் எனக்குள்ளே வரும். அது எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதான் அவர் சொல்றாரு, அதை என்னை விட்டு எடுத்துறாதீங்கன்றார். ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். இன்னொன்னு, நான் ஆவிக்குரிய குடும்பம் 2 தலைமுறை 3 தலைமுறை, அதனால நாங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம் இல்ல. நீ எப்போ சுயநினைவோட பாவம் செய்யற காலம் ஒன்று வந்துருச்சோ உங்களுக்கும் ரட்சிப்பின் அனுபவம் தேவை. ஏன்னா பிறக்கும் போதே நாம் தாயின் கருவில உருவாக்கும் போது எப்படி உருவாயிருக்கிறோம்? பாவத்தில் உருவாயிரும், துர்குணத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவம் தேவை. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். இந்த ஞானஸ்நானம் எடுக்காம வருகையில போக முடியாது. சின்ன வயசுல எடுத்தேன், குழந்தையில எடுத்தேன், கொடிக்கையில எடுத்தேன், எந்த காரியமும் பைபிள்ல இல்ல. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? இதைத்தான் ஒரே லைன்ல இயேசு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். குழந்தைகளை கொடுத்தாங்க, அதெல்லாம் ஞானஸ்நானமே கிடையாது. அது ஏதோ அந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தினாங்க, யாருக்காகவோ ஏற்படுத்தினாங்க. அது பைபிள் அங்கீகரிக்கல, பைபிள்ல ஒருத்தர் கூட கொடுக்கப்படவே இல்லை. 3வது, எபேசியர் 4:30 சொல்கிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கணும். ஆவியின் அபிஷேகம் பெறாம வருகையில போகவே முடியாது. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் தானே ரட்சிப்புக்குள்ளே நடத்துறாரு, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு அப்படின்னு. இல்ல, ரட்சிப்புக்குள்ள நடத்துறது ஆவியானவர் வெளியிருந்து நடத்தினார். நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க, சபைக்குள்ள வந்த உங்களுக்குள்ள வந்தாதான் உள்ள இருந்து மேல நடத்துவார்.
வெளியே இருக்கிற உங்களை கொண்டு வருவதற்கு வெளியிருந்து நடத்தினார். உள்ள இருக்கிற உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு உள்ள வந்து நடத்துவார். இப்போ 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, பின்னாடியே போனாங்க, 3 வருஷம் ஊழியம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இயேசு சொன்னாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் காத்திருங்கள்னு சொன்னார். இயேசு கூடவே இருந்ததுனால பரிசுத்தாவி உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. இயேசு பாருங்க, இயேசு பரிசுத்தாவிலே பிறந்தவர், பரிசுத்தாவிலேயே அவர் நிரப்பப்பட்டவர். அபிஷேகத்தில் அவ்வளோ இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவர் கூட இருந்தே இவங்க இன்னும் அபிஷேகம் பெறல. அதனால நாங்கள் அபிஷேகம்லாம் பெற தேவையில்லை, நீ அபிஷேகம் பெறாமையே பரலோகத்துக்கு போகலாம், சர்ச்சுக்குள்ள வந்துட்டாலே போதும். ஒரு குரூப் சொல்லி தெரியுது. இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்திருக்கணும். வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்மாக்களை கர்த்தர் நிரப்புகிறார், வேதம் சொல்லுது. 4வது அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடுள்ள வாழ்க்கை இருக்கணும். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. வேறுபாடுள்ள சந்ததியை பத்தி இன்னைக்கு பேசுறதே இல்லை, கேட்கறதும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தோடு கூட சம்பந்தம் கலந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கு. சபை உலகத்தோடு கூட இணைந்து உலகத்தில் உள்ளதெல்லாம் சபைக்குள்ள வந்துருச்சு. உலகத்தில் உள்ளதான அருவருப்பான காரியங்கள் அத்தனையும் சபைக்குள்ள இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாளையத்துக்குள்ள தீட்டானவைகள் இருந்தால் கர்த்தர் பாளையத்தை விட்டு வெளியே போவார். நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு. இல்லைங்க, அப்படி இல்லவே இல்லை பைபிள்ல. இப்படி இருந்தா தான் போக முடியும்னு இருக்கு. அப்படி இருந்தா தான் போக முடியும். ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் விடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உலகத்தில் உள்ளதே கர்த்தருக்கு பிரியமில்லாத விட்டுட்டு நீங்க பின்பற்றி வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரே ஒரு நன்மை தீமை விரிச்சு தான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். சகலவித கனிகளை புசிக்கலாம் தான் சொன்னார். ஆண்டவர் உங்களுக்கு உலகத்தில் நிறைய காரியம் வச்சிருக்காரு, சில காரியங்களே வேண்டாம் தான் சொன்னார். அதைத்தான் செய்வேங்கிறான். அதுதான் துணிகரம், அதுதான் துணிகரம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நான் சாப்பிடுவேன்னு ஒரு எண்ணம் வருதில்ல. சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லும்போது, ஊழியக்காரர்கள் சொல்லும்போது, உனக்குள்ள ஏன் விடணும், அதை நான் செய்வேன் அப்படின்னு என்ன வருதில்ல, அதுக்கு பேர் தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுறது. ஏன் எதுக்கு இல்லை? சில காரியங்களை ஆவியானவர் ஊழியக்காரன் வழியாக உணர்த்தும் போது கேளுங்க. எங்க ஊழியக்காரர்கள் வழியாக எங்களுக்கு உணர்த்தப்பட்டது. அன்னைக்கு அதற்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படித்தோம். எங்க பாஸ்டர் சொன்னார்னா அவ்வளவுதான், கீழ்ப்படிந்தோம். சில நேரத்தில் அது எங்களுக்கு பிடிக்காது. வாலிப பிராயம் 18 வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டோம், காலேஜுக்கு போற காலம் தான். சொல்லும் போது எங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் சொல்றது ஊழியக்காரர் என்ன வேணா இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஊழியக்காரன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன், அவ்வளவுதான். இப்பவும் நான் சொல்றேன், கர்த்தர் என்னை கொண்டு வந்து இங்க நிற்க வைத்திருக்கிறார். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூர்வாயானால் காணாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூர்வாய்? நீ அன்பு இங்கே கீழ்ப்படுதல் இல்லாவிட்டால் தேவனிடத்தில் எப்படி கீழ்ப்படிவே? சில காரியங்களை சபையிலிருந்து வேணான்னு ஒதுக்குறாங்களா, விடுங்க, பரவாயில்லன்னு சொல்லுங்க. எல்லாத்தையுமே விட சொல்றோம். ஏதோ சில காரியங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு தப்பு நடக்கும், பின்னாடி அதனால ஒரு பிரச்சனை வரும். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் வேணான்னு சொல்றோம். அது எப்படி அந்த சர்ச்சில் சொல்றாங்க, இந்த சர்ச்சில் ஒரு கேள்வி கேட்கறதுல அவர் ஜாலியா இருக்கிறாரு. ஒரு நாள் இதெல்லாம் முடிஞ்சிடும், ஒரு நாள் அதெல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் வசனத்தின்படி உங்களை ஸ்ட்ரிக்டா நடத்துறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிற்கும். அல்லேலூயா. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டீர்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று கொண்டு போகலாம். என்னன்னா, நீங்கள் சம்பாதித்த ஆத்மாவை கொண்டு போகலாம். அது உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே இருக்கும். இங்கிருந்து வேற எதுவும் வராது. நீங்கள் செய்கிற நன்மைகள் மட்டும் அங்கே வரும். அவன் கிரியக்கத்தக்கதான பலன் வரும். ஆனால் உங்க கூட பரலோகத்தில் இருக்க போகிறது கண்கூடாக நீங்கள் சம்பாதித்த ஆத்மாக்கள். முடிஞ்சா எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லணுமோ அவளை கூட சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்க. ரட்சிக்கப்படாமல் உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க, சகோதரர்கள், நண்பர்கள், வேலை பார்க்குறவங்க, கூட பிறந்தவங்க, யார் இருந்தாலும் சொல்லியிருங்க. ஏன்னா அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. இதுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியங்கள், இந்த கடைசி காலத்துக்கு வந்த காரியங்களை எல்லாம் இவ்வளோத்தையும் சொல்லி காட்டும் பொழுது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ட்ராக்டாகவோ அல்லது இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வரல அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அதனுடைய விளைவாக இப்படி ஒரு ட்ராக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க, இப்படி ஒரு ட்ராக்ஸ் இருக்குது. இதில் உங்கள் சபையோட அட்ரஸை பின்னாடி போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இது இப்போ பேசின காரியங்களை எல்லாம் ஷார்ட்டாக ஸ்பீச் பண்ணி இதில் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும், போகும்போது இங்கே வெளியே கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் நிறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் தருவாங்க. ஆனால் 5 தான் தருவாங்க. இதை ஒரு 5 பேர் ரட்சிக்கப்படாத உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க யார் இருந்தாலும் அவங்க பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 பேருக்கு ஜோம் பண்ணுங்க. அப்புறம் இந்த ட்ராக்டை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுங்க. அந்த 5 பேரும் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். அந்த 5 பேரையும் உங்கள் கணக்கிலே கத்தர் வைத்துக் கொள்வார். நல்ல ஜபத்தோட செய்யுங்க. அப்புறம் உங்க பாஸ்டர் கிட்ட கேளுங்க, அவங்க அடுத்து ஒரு 5 தருவாங்க. அப்புறம் 5 பேருக்கு ஜோம் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா, போய் இது வேஸ்ட் பண்றதில்ல. இது ஒரு குடும்பத்தார் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடையதான சம்பளத்திலிருந்து அடிச்சு கொடுக்குறாங்க. இது நாங்கள் அடிக்கிறது இல்லை, இது எழுதி கொடுத்தது மட்டும் தான். நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபேமிலி.
அவங்க தங்களுக்கு வர வருமானத்துலேருந்து அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய உழைப்பு இது. அவங்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு இல்லாமல் சுவிசேஷம் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு 5 எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் ஒரு 5 பேருக்கு கொடுங்க, ஜெபத்தோட கொடுங்க. கர்த்தர் அவர்களை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறோம். இந்த 3 நாள் கூட்டம் நடந்துச்சு, வருகையை பற்றி பேசினாங்க, இப்போ வந்துட்டு வருகை வருதான் அப்படின்னு அப்படியே ஒரு வேகம் இருக்கும். இந்த வேகம் அப்படியே கடைசி வரைக்கும் நிற்கணும். இன்னையோட நின்றக்கூடாது, 3 நாளில் முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் மாறிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறதான ஒரு வேகம், நான் வருகையில் போகணுங்கிற ஒரு வைராக்கியம். நைட் படுக்க போகும்போது ஆண்டவரே இப்படி வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே இப்படி வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது ஒரு ஜபமா, ஒரு வாஞ்சையா, ரத்தத்தில் ஊறிடணும். வராரு, இயேசு வராருங்கிறது அப்படியே ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டாந்துடணும். அப்போ தான் அவர் வரும்போது எக்கால சத்தம் எப்போ நம்ம கேட்கும், நாம் காத்திருக்கிற கூட்டமாய் மாறுவோம். கடைசியாய் 7வது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்தானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில்? எல்லா கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில் கொடுத்துட்றேன். அதற்கு பிறகு பாஸ்டர் நடத்துவாங்க. எல்லா கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இவ்வளோ காரியங்கள் துல்லியமாக நடக்குது. எழுத்துக்கு எழுத்து 100% அப்படியே நடக்குது. ஆண்டவர் எழுதி கொடுத்தது வருஷ கணக்கில், மாச கணக்கா, டேட்டோட கூட நடக்குது. இதெல்லாம் வேதாகமத்தினுடைய மகத்துவம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் வாசிக்கிறது எதுக்காக தெரியுமா? எங்ககிட்ட இப்படி ஒரு வேதம் இருக்குன்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு இல்லை, இதெல்லாம் படித்து நீங்கள் நான் ஆயத்தப்படுறதுக்கு. இவ்வளோ காரியங்கள் நடக்குதே, உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவரே இதுக்கு நடுவில் நீங்கள் சொன்ன வருகையும் சம்பவிக்கும். நானும் என் வீட்டாரும் இதில் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. நாங்கள் இதில் எடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நாங்கள் மர்மமாகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலகமோ உலகத்துக்குண்டானவிலோ எங்களை இழுத்து விடக்கூடாது. எங்களுடைய பார்வை எல்லாம் சீயோன் மலையை நோக்கி பார்க்க வேண்டும். உயரமும் உன்னதமான அந்த சிகரத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். வானத்தில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். இனி கீழானவைகள் அல்ல, நாங்கள் மேலானவைகளையே நோக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் வரப்போவது அதிக நிச்சயம். ஆண்டவர் சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடக்குமானா, நீங்கள் 2 ஜனங்களாக இருக்கலாம். ஒன்று யோனா காலத்து ஜனங்களைப் போல, நினிவே ஜனங்களைப் போல ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஆயத்தப்பட்டது போல, இது முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிக சிரத்தையோடு இயேசு வர்ற வரைக்கும் ஆயத்தப்படப்படும் வைராக்கியம் கொள்ளலாம். இன்னொன்று, தேவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன நோவா காலத்து ஜனங்கள், அவர்கள் உணராதிருந்தார்கள். அந்த மாதிரியும் இருக்கலாம். 2 உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் ஜீவ விருட்சமும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். அவருடைய ஒரே நோக்கம், கர்த்தர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இவ்வளத்துடைய தேவ திட்டம் ஒன்று தான், உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வைப்பது. அதுக்காக ஆண்டவர் எவ்வளவு பிரயாசப்படுறார் பாருங்க. தன்னையே கொடுத்தவர் அதோட நிறுத்தாம கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் போராடுகிறார். இந்த இயேசுவை சந்திக்கிறதுக்கு நான் ரெடி, நான் போகணும், இல்லை இன்னிலிருந்து நான் ஆயத்தப்பட போறேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா, ஒரு நிமிஷம் அமைதியா, ஆண்டவரே உமக்கும் எமக்கும் நடுவில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்னையோடு நீங்கி போகட்டும். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிறது என்று ஏசாயா சொல்லுகிறது போல, இது எல்லாம் எங்களை விட்டு போயிட்டுட்டோம் ஆண்டவரே. உங்களுக்கு எனக்கும் நடுவில் எந்த திரைச்சலையும் வேண்டாம், எந்த சுவரும் வேண்டாம், எந்த மதிலும் வேண்டாம், எல்லாம் இடிக்கப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் ஒருமனமாய் ஒப்புரவாகிறோம் அப்படின்னு அமைதியாக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு ஒப்புரவாகுதல், ஒரு மத்தியஸ்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, என்ன ஜெபிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, அந்த நேரத்தில் எல்லா கண்களை மூடி இருப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, இதனால் வரைக்கும் அதை நான் தள்ளி போட்டுட்டேன், இல்லை எடுக்கணும்னு எனக்கு தோணலை, அல்லது இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்துறாரு நான் ஞானஸ்நானம் தண்ணியில் மூழ்கி எடுக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறவங்க, ஏற்கனவே
குழந்தைகள் எடுத்துட்டேன்னு நினைக்கிறவங்க ஞானஸ்தானம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது கணக்கிலே வராது, பைபிள்லையும் இல்லை. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடியில் தான் இருக்கு. நான் அப்படி தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன், இந்த வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நன்றாக உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வேறு யார் இருக்கிறீர்கள்? அது நல்ல கரங்களை உயர்த்திக்கோங்க, நல்லா உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இது நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு இந்த பக்கம் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. வேறு யார் இருக்கிறீங்க? இந்த பக்கம் யாரும் இங்கே இருக்கிறாங்க. ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தியவர்கள் இது பார்க்க சொல்லலாமா? முடிஞ்சோன்னு பார்த்துக்கிறீங்க. சரி, கரங்களை உயர்த்தியவர்கள், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வந்து ஊழியக்காரர்களை அப்புறமா பாருங்க. அவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில், மறுரூமாகிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். நான் மட்டும் இல்லை, என்னோட ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு போகணும். நான் வெறும் கையாய் தேவனை சந்திக்க விரும்பவில்லை. நானும் என் வீட்டாருமோ வென்றால். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்களா கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் இந்த 3 நாட்களும் எங்கள் மத்தியில் இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த இத்தனை பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வருகையில பங்கடைய, அவர்களை பின்னோக்கி இழுக்க பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாக வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.